அன்புமணியோட எஃபெக்ட் என்னவா இருக்கு? 11க்கு 11 அடிப்பாங்க. அந்தியூர் ஜெயிப்பாங்க சார் இந்த வாட்டி. அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கட்சி 3 கட்சிகளும் தேமுதிக வந்தா ஒரு பெரிய சுனாமியே வரதுக்கான வாய்ப்பு. இந்த ஜெயிக்கிற கட்சிங்கிறதுல இருந்து அவங்க நழுவிக்கிட்டு இருக்கு. வட தமிழகத்தை நழுவிடுச்சு. ரொம்ப கன்ஃபார்ம் பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சு. விவசாயிகள் கோவத்துல இருக்காங்க. அதிருப்தின்னு சொல்ல மாட்டேன். நாங்க சேத்துல இறங்கினாத்தே நீங்க சோத்துல கை வைக்க முடியும். அப்ப எங்களை பார்க்கணும்ல. யார் விவசாயிக்கு பாத்தியப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களுக்கு யாரு விவசாயத்தை காக்குறாங்களோ அவங்களுக்கே போடுவோம். இவருடைய கையை விடிச்சிட்டது என்னங்க, கிராமமே நீங்க தாவேக்காக போட போதுன்னு சொன்னீங்க. இங்க பார்த்தா வந்து சொன்ன காலையில வந்துட்டு டிவிக்குன்னாரு. யார் வந்து அரசியல் பேசணும்னா ஏசி ரூமை விட்டுட்டு கொஞ்சம் குக்கிராமத்துக்கு போங்க. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. மிக மிக பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த அரசியல் உரையாடல் தொடர்கிறது. இன்றைக்கு இந்த மிக முக்கியமான அரசியல் மாற்றங்கள், அரசியல் சூழல் இவையெல்லாம் குறித்து நம்மோடு பேசுவதற்கு நம்முடைய விவாத அரங்கத்துக்கு ஒரு முக்கியமான விஐபி வருகை தந்திருக்கிறார். அவர் கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம் நம்முடைய ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸ்ரீராம், இப்போ ரீசண்டாக 4 முக்கிய டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி அவர்களை அவருடைய இல்லத்திலேயே சென்று சந்தித்து தமிழக என்டிஏவில் தான் தொடர்வதை அன்புமணி ராமதாஸ் உறுதி செய்திருக்கிறார். இரண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநருடைய இல்லத்துக்கு சென்று டிஎம்கே மேல துறை வாரியாக ஊழல் புகார்களை அடுக்கி இருக்கிறார். கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கார். அது ஆதாரங்களோட கொடுத்திருக்கிறார். அதை தொகுத்து ஒரு புத்தக வடிவத்திலேயே அவர் கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, கடந்த புதன்கிழமை 7ஆம் தேதி இரவு அமித்ஷாவை எடப்பாடியார் சந்தித்து விரிவாக பேசியிருக்கிறார். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே 2 பேரும் தனி அறையில் பேசியிருக்கிறார்கள், ஒரு மொழிபெயர்ப்பாளர் உதவியுடன். அந்த மொழிபெயர்ப்பாளர் வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய நெருங்கிய உறவினர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான்காவது, நாம் பேசி கொண்டிருக்கிற இன்றைக்கு, அதாவது இந்த 9th அன்னைக்கு தேமுதிக மாநாடு நடைபெறுகிறது. அவங்க என்ன பொலிட்டிக்கல் டெசிஷன் எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த 4 முக்கிய விஷயங்கள் நடந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல நம்முடைய உரையாடல் ஆரம்பமாகிறது. முதல்ல அன்புமணி அவர்கள் இப்போ என்டிஏல நான் கண்டினியூ ஆறேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார். இதனால் ஏற்படக்கூடிய இம்பேக்ட் என்ன? இது தமிழக தேர்தலில், இந்த வர இருக்கக்கூடிய தேர்தலில் என்ன தாக்கத்தை உருவாக்கும், என்ன விளைவுகளை உருவாக்கும்? சார், நம்ம வந்து நீங்க சொன்னது ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. தொடர்கிறார். அதாவது பலரும் மீடியாக்கள் என்னமோ ஒரு வெளியில போனார் ஜாயின் பண்ணாரும் கிடையாது. கரெக்டான பாயிண்ட்ல சொல்லிட்டீங்க. தொடர்கிறார். அதாவது அவர் இருந்தார், அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம வடக்கு தமிழகத்தில் வந்து ஆக்சுவலாக நான் வடக்கு தமிழகத்தை நிறைய இடத்துக்கு போயாச்சு. அதாவது முந்தைய தென்னார்காடு, வடார்காடு, வட மாவட்டங்கள்ல நீங்க பார்த்தது கண்டது எல்லாத்தையுமே தொகுத்து இந்த வடக்கின் மனநிலையை நம்ம கொடுத்துருக்கிறோம். அதாவது நம்ம சொன்னது வந்து ஒன்றுனா, அதிமுகவுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கு. மக்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவோட தான் சேர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி என்றால் அன்புமணி ராமதாஸ். இது 3 நம்ம சொன்னோம். இது நான் வந்து சென்ற வாரம் கூட நான் வந்து கடலூர் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம்லாம் கொஞ்சம் போயிருந்தேன். தென் மாவட்டங்களுக்கு போகிற வழியில் அங்கே நிறுத்தி பேசினேன். அதே தான் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்டிஏ, அதிமுக, பாமக, பாஜக அலையன்ஸ், இப்போதைக்கு இருக்கக்கூடிய அலையன்ஸ் நார்தர்ன் தமிழ்நாடுவை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்வீப், ஒரு சுனாமியை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதிருப்தி அதிகமாக இருக்குது. மக்கள் விரும்பிய டிஎம்கே மீதான அதிருப்தி அதிகமாக இருக்குது. அதாவது எம்எல்ஏக்கள் கூட, அதிமுக எம்எல்ஏக்கள், இப்போ ஒரு இடத்துக்கு சொன்னேன்னா உளுந்தூர்பேட்டைக்கு போனேன். குமரகுருவை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் சார், தோற்கடிக்க கூடாது சார், ஒரு மணிகண்டன் சரியா பண்ணல, முதல் வாட்டி மணிகண்டன் நல்லா பண்ணார், இந்த வாட்டி பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு தனிப்பட்ட முறையில் பேச்சு வந்திருக்கு. அதற்கான காணொலியும் என்கிட்ட இருக்கு. குமரகுரு தான் இந்த ஒரு வீடு தான் அவர் வந்து
வந்திருக்காரு. மணிகண்டன் வந்திருக்காரு. ஆமா, மணிகண்டன் வந்திருக்காரு. முதல்ல இப்போ குமரகுரு தான். ஆமா, ஏன்னா கண்டிப்பா இவர் வர போறது கிடையாது. இவர் நின்னாலும் இவர் வர போறது கிடையாது. மணிகண்டனுக்கு பயங்கர அதிருப்தி இருக்கா மணிகண்டன் மேல? ஆமா, பயங்கரமா. ஏன்னா எல்லாம் ஒரு இதாக தான் செய்யறாங்க. இவர் செஞ்சாருனாக்கா அப்ப இவர் எம்எல்ஏ ஒரு டிப்பு அப்ப வந்து செஞ்சாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா இவருக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. அப்புறம் இந்த பில்லுனா எதுவுமே எங்களுக்கு எதுவுமே செய்யல. எதுவுமே செய்யலாம். இதுதான் குமரகுரு தான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக தான் நான் பார்க்குறேன் வட தமிழகத்தை பொறுத்த மட்டும். அது எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கூட்டணினா, நேற்றைக்கு கூட நான் அந்த வழியாக தான் வந்தேன் நான். அதாவது வன்னிய மக்கள் பஸ்ஸு, ஆட்டோ ஸ்டாண்டு, கோவில்களில், பப்ளிக் பிளேசஸில் இனிப்புகள் வழங்குறதை நான் பார்த்தேன். இந்த கூட்டணி ராமதாஸ் திரும்ப ரீகன்ஃபார்ம் பண்ணது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த கூட்டணி நேச்சுரல் அலையன்ஸு, எங்களுக்கு இந்த கூட்டணி தான் தேவை. இந்த கூட்டணியை வந்து சீல் பண்ணிட்டார். அதாவது எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் அன்புமணி சொல்லிட்டார், எடப்பாடியாரும் வரவேற்றுட்டார். அப்படிங்கிறதுல மக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. வட தமிழகம் வில் பி எ ஸ்வீப் அண்ட் சுனாமி. இதில் தேமுதிக அதிமுக அலையன்ஸுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், பெர்செப்ஷன் அட்வான்டேஜ். ஏன்னா அவங்க வந்து விருதாச்சலம், கடலூர் அந்த மாதிரி இடத்துல, ரிஷிவாந்தியம் அந்த மாதிரியான இடங்களில் வந்து இன்ஃபேக்ட் நான் சொல்லலாம் பரவலாக எல்லா தொகுதிகள்லையும் ஒரு கணிசமான வாக்குகளை தேமுதிக வச்சுருக்காங்க. ஒரு 2000 3000 குறைஞ்சது நான் சொல்கிறேன், குறைஞ்சது அதுக்கு மேலேயே அதிகமாக இருக்கும், அதிகமாக வச்சுருக்காங்க. நான் பொதுவாக சொன்னேன் விஜயகாந்த் வச்சுட்டேன். நீங்கள் விஜயகாந்த் கட்சி? விஜயகாந்த் வச்சு. விஜயகாந்த் வந்து நம்மளுக்கு சின்ன பிள்ளைலேருந்தே நான் அவருக்கு ரசிகர். அவனுக்கு எனக்கு அவருக்கு எது ஒன்றாலும் அவருக்கு தான் முடியும். நான் தேமுதிகவில் நகர அவைத்தலைவராக இருக்கேன். ஆமாம், எங்கள் தேமுதிகவை சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்கள விடுறாங்க. அது இன்னும் ஒரு முடிவுக்கே வரல. ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ டிடிவி எல்லாரும் போன கூட இந்த ஒரு தடவை திமுக வெல்லணும்னா இவர் எல்லாத்தையும் கூட்டணி வச்சா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி அந்த வந்தாலும் விஜயகாந்தினுடைய ரசிகர்கள், அதாவது ஒரு புத்துயிர் பெற்றிருக்கு சார் தேமுதிக. இப்போ வந்து நான் வந்து ஏன்னா அவருடைய குரு பூஜை, விஜயகாந்த் குரு பூஜையை ஒட்டியெல்லாம் திரும்ப அதாவது ஒரு ரீசரக்ஷன் நடந்த மாதிரி. திண்டிவனத்தை தாண்டிட்டீங்கன்னா, திண்டிவனத்திலேருந்து உங்களுக்கு வந்து திருச்சி என்ட்ரி பாயிண்ட் வரைக்கும் ஒரு எவ்ரி 100 மீட்டர்ஸ் உங்களால் வந்து ஒரு பெரிய அந்த பேனர்கள்லாம் வச்சிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சனிக்கிழமை இன்னைக்கு சில கிராமங்களுக்குள்ளே போகும்பொழுது கிராமங்களில் குரு பூஜை நடந்து அந்த பேனர்கள் இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு நான் போகும்போதும் அது இருக்கிறத நான் பார்க்குறேன். அப்படிங்கிற போது அதாவது விஜயகாந்த் இருந்ததை விட 2021 விட இப்போ வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து ட்ராக்ஷன் வருது. பிரேமலதா விஜயகாந்த் ஆக்சுவலாக நல்லா கைட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரென்த் ஏரியாவோ அந்த ஏரியாவில் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பதிவு போட்டிருந்தீங்க. ரீசெண்ட் டேஸாக பிரேமலதா விஜயகாந்த் ஒரு தோக்கிற அணியிலேயே இடம்பெற்றிருக்கிறார். இந்த முறை கரெக்டாக ஒரு முடிவெடுத்து என்டிஏவில் தொடர்ந்தால், ஏன்னா இப்போ ஜெயிக்கிற மோடில் இருக்குது என்டிஏ, அதனால இந்த முறை அவர் ஜெயிக்கிற கூட்டணியில் இடம்பெறுவார் இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ஒன்று போட்டு. எக்ஸாக்ட்லி. ஏன்னா 2011 வரைக்கும், அப்புறம் 2014 விட்டுருங்க, அசம்பிளி எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 16ல் மக்கள் நல கூட்டணின்னு போனாங்க. 21 ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அதிமுக அமமுகவோட போனாங்க, 60 சீட்டில் நின்னாங்க. ஸோ இந்த முறை அவர்களுக்கு வந்து எம்எல்ஏ வேணும், எம்எல்ஏ கட்டாயம் வேணும். அவங்களுக்கு அவங்களுடைய அரசியல் ரெலவன்ஸுக்கு எம்எல்ஏவும் வேணும், எம்பியும் வேணும். அதாவது தொடர்ந்து நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், தேமுதிக திமுக கூட்டணிக்கு போனாங்கன்னா தேவையில்லாத ஆன்டி இன்கம்பன்சியை சுமக்க வேண்டியிருக்கும். ஆனால் அதிமுக வந்தாங்கன்னா அதே ஆன்டி இன்கம்பன்சி எகெயின்ஸ்ட் டிஎம்கேவை அறுவடை செய்ய முடியும். இதை நோக்கி இன்றைய மாநாடு நடைபெறும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு முடிவு எடுக்க மாட்டாங்க, முடிவை அறிவிப்போம்னு சொல்லுவாங்க. மேபி அடுத்த வாரம் இல்லை பொங்கல் ஆனோடனே முடிவை அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போது வட தமிழகத்தில் மட்டும் மொத்தம் எத்தனை தொகுதி இருக்குது? ஏன்னா முதல் விஷயம், உங்கள் பார்வையில் வட தமிழகம்னு நீங்கள் எதை டிஃபைன் பண்ணுறீங்க, என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ் அது சொல்லி சார். விக்கிபீடியா அதுக்கப்புறம் வந்து விக்கிபீடியாவை மட்டும் 68 இடம்பாங்க சார். எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. ஏன்னா அவங்க கூறக்கூடியது என்னன்னா வந்து சென்னை மற்றும் வெள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ஓகே, கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து வட தமிழகம்னு சொல்லுவாங்க. அரியலூர் வருதா? அரியலூர் வராது. அதாவது வராது, வந்து காவிரி டெல்டா
டெல்டாவில் போயிடும். அதே மாதிரி கடலூரும் அவங்க வந்து வட தமிழகம் சொல்ல மாட்டாங்க, சென்ட்ரல் தமிழகம்பாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் முந்தைய ஆற்காடு மாவட்டங்கள், தென்னார்காடு, வட கடலூரும் அதில் வரும், கடலூரும் வரும். அதெல்லாம் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு குறைஞ்சது 75 சீட் வரும். கரெக்டாக 75 சீட்டு கிட்ட வரும். இந்த இடங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீப் வந்து நான் எதிர்பார்க்குறேன். அதிமுக, பாமக, பாரதிய ஜனதா கட்சி 3 கட்சிகளும், தேமுதிக வந்தால் ஒரு பெரிய சுனாமியே வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த 75ல் நீங்கள் சுனாமி, ஸ்வீப்பு இந்த 2 வார்த்தைகளை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறீங்க. இந்த 75ல் அவுட் ஆஃப் 75 இந்த கம்பைன் எவ்வளோ ஸ்கோர்? சென்னை எடுத்தீங்கன்னா இல்லை, ஒன்று தேமுதிக இல்லைன்னே வச்சுப்போம். நம்ம பேசுகிற வரைக்கும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ கன்ஃபார்ம்டு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறது ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி ப்ளஸ் அன்புமணி ராமதாஸ் ஃபேக்ஷன். அப்படி இருந்தால் அது என்ன சார்? சென்னையை நான் எடுத்து வச்சிடறேன், தனியாக சென்னை தான் சேர்த்து வச்சுறேன். இது சென்னையை எடுத்துட்டேன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 50 சீட்டாவது ஜெயிப்பாங்க. இதே வந்து இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக திமுகவுக்கு எடுத்தாப்புல, அதுவும் திமுக வந்தாங்கன்னா அது 60க்கு மேலேயும் போகிறதுக்கான வாய்ப்பு. சென்னை நீங்களாக உள்ள வட தமிழகம்னா அது வந்து குறைஞ்ச ஒரு 50-55 தான் இருக்கும். ஆமாம் ஆமாம், அந்த 55க்குள்ள 50 ஜெயிப்பாங்க. நீங்க நம்புறீங்க? ஆமாம், ஜெயிப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் ஸ்வீப் பண்ணுவாங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலை தவிர மற்ற இடங்களில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. கள்ளக்குறிச்சியில் ஆல்ரெடி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வெள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நல்லா பண்ணுவாங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னும் சூடு பிடிக்கல. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்திலேயும் இந்த எஃபெக்ட் இருக்கும். இன்னைக்கு நிலைமையில திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் அந்தளவுக்கு எஃபெக்ட் கொடுக்க மாட்டேன். அந்த 5-6 தொகுதியில் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் இதெல்லாம் ஆகும்பொழுது திருவள்ளூர் மாவட்டமும் ஓரளவுக்கு கை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு கோட்டல் எஃபெக்டோட இருக்கலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா நார்த்தில் இப்போ நீங்கள் சொன்னதுபடி பார்த்தால் சென்னை நீங்களாக உள்ள இந்த வட தமிழகத்தில் விஐபிஎஸ் தொகுதியில் மட்டும்தான் அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்குமோ? டிஎம்கே ஜெயிக்கும். திருவண்ணாமலை அதே போல் பொன்முடி நின்னார்னா பொன்முடி நின்னால்னா அவர் தோத்துருவாரு. பொன்முடிக்கு எழுத்தாப்புல யார் நிற்கிறாங்கிறத பொறுத்திருக்கு. இப்போ திருவண்ணாமலையிலேயே தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொன்முடியே தோற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் பையன் தான் நிற்பார் நினைக்கிறேன் நான். இல்லைன்னா திருக்கோயிலூர்லேருந்து மாற்றி அவர் விழுப்புரத்துக்கு வந்தாலும் வருவார். சிவி சண்முகத்தினால தான் அவர் திருக்கோயிலூர் போனார். இப்போ அவர் விழுப்புரம் வந்தாலும் வருவார். வேணா மயிலம்க்கு சிவி சண்முகம் போனாலும் போவார். அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ் இருக்கும். என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து நம்ம மீண்டும் சொல்லுவது ஒன்று தான். இப்போ சென்ற முறை திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி போட்டிட்டது. அது போட்டியிடாமல் செஞ்சி மாதிரியான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்டு திருவண்ணாமலை, திருக்கோவிலூர் மாதிரியான இடங்களில் நீங்கள் வந்து அதிமுக போட்டிட்டாங்கன்னா வாய்ப்பு அதிகமாகும். இல்லை, ஜஸ்ட்டு 2 டேஸ்க்கு முன்னால் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒரு முக்கியமான ஸ்கூப் நியூஸ் ஒன்று வந்துடுது. அருண் ராமநாதன் அப்படிங்கிறவர் கொடுத்துருந்த ஒரு ஸ்கூப் நியூஸ். அதில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பில் என்ன பேசப்பட்டதுங்கிறத பற்றின ஒரு ஸ்கூப் நியூஸ். அதில் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அமித்ஷா 56 தொகுதிகள் கேட்டதாகும். அதாவது பல கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து கேட்டதாக 56 கான்ஸ்டியூன்சிஸ் அவரை டிமாண்ட் பண்ணதா தகவல். அதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, அதில் மற்ற கட்சிகளுக்கும் சேர்த்துங்கிறப்ப என்னென்ன கட்சி அப்படின்னா தமிழ் மாநில காங்கிரஸ், டிடிவி தினகரன், ஓபிஎஸ், அப்புறம் வேற சில சிறிய கட்சி ஜான் பாண்டியன், அந்த மாதிரி அது ஏசி சண்முகம். இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், பெரியவர் ராமதாஸுக்கான சீட்டு அப்படின்னு சொல்லி கேட்டதாக தகவல். இப்போ பெரியவர் ராமதாஸ் அவர்களும் இதே என்டிஏவுக்குள்ள வர்றாருன்னு வச்சுப்போம். நீங்கள் வந்து அன்புமணியை மட்டுமே கணக்கில் வச்சு ஸ்வீப்புன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ராமதாஸும் உள்ள வந்தால் என்ன? எந்த குழப்பமும் இருக்காது சார். கொஞ்சம் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரியவர் ராமதாஸுக்கு மக்களிடம் மரியாதை இருக்கு. ஆனால் ஓட்டு இல்லை. ஓட்டு வந்து அன்புமணி கிட்ட தான் இருக்கு. நீங்க என்ன சம்பவம் பண்ணீங்க? நான் படையாச்சு சார். படையாச்சு பண்ணியர். பேசிக்கலாம் வந்து பெரியவரா இல்ல சின்னவரா? அன்புமணி தான் சார். அன்புமணி தான். அவரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, அதாவது அவருக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள் ஃபிகர். இன்னைக்கும் டாக்டர் ராமதாஸுங்கிறவர் வந்து அந்த வன்னிய சமூகத்தில் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டட் ஃபிகர். அந்த ரெஸ்பெக்டட் ஃபிகரை கொடுக்க வேண்டிய மரியாதைக்காக அமித்ஷா சொல்லியிருப்பார். ஆனால் எலக்டோரல், பிகாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பதிவும் போட்டிருந்தேன். பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது ஒருத்தர் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து முலாயம் சிங் யாதவுக்கும் அகிலேஷ் யாதவுக்கும் தகராறு வரும்போது முலாயம் கிட்ட இல்லை, அகிலேஷ் கிட்ட தான் இருந்தாங்க. என்டிஆர் சந்திரபாபு நாயுடு கிட்ட இருக்கும்போது என்டிஆர் ஃபவுண்டர்,
என்டிஆர் சீஃப் மினிஸ்டர். அப்போ கூட சந்திரபாபு நாயுடு கிட்ட தான் மக்கள் இருந்தாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் ரெலவன்ஸ். நீங்க பால் தாக்கரே, உத்தவ் தாக்கரே வந்து அந்த காலத்திலேயே வந்து அவர் வந்து அந்த அளவுக்கு பெரிய மனுஷன் கிடையாது. ராஜ் தாக்கரே தான் பெரிய மனுஷனாங்க. அப்போ கூட மக்கள் வந்து இவங்க கிட்ட தான் நின்னாங்க. இப்போ சரத்பவார், அஜித் பவார் பார்த்த எலெக்ஷன்ல பார்த்தோம், அஜித் பவார் கிட்ட தான் வந்து இருக்காங்க. அதே இதில் தான் சொல்றேன் நான். உங்களுக்கு வந்து ஜானகி, ஜெயலலிதா, அப்போ ஜெயலலிதா ரெலவன்ஸ் யாருக்கு, அதே மாதிரி முக்கியம். ஏஜ் ரெலவன்ஸ் இதெல்லாம் வந்து மேட்டர், அந்த கரிஷ்மா அதெல்லாம் மேட்டர்ஸ். ஸோ ராமதாஸ் மேல மரியாதை இருக்கு. ஆனா நான் யார் கூட இருக்கணும்னா பொலிட்டிக்கலி நான் ரெலவெண்டா இருக்கணும்னா அன்புமணியோட இருந்தால் தான் பொலிட்டிக்கலா ரெலவெண்டா இருக்க முடியும். இதை மக்கள் ஈஸியா ரெகக்னைஸ் வெரி ஈஸி ரெகக்னைஸ் பண்றாங்க. வெரி ஈஸி, இயல்பாகவே ரொம்ப இயற்கையாவே அந்த இயல்பாகவே வயசானவரே சொல்றாங்க வந்து நாங்க வந்து அன்புமணி கூட தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மத்தியில் இன்னொரு முக்கியமான திருப்பம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னன்னா காங்கிரஸ் வந்து தாவேக்காவோட ரொம்ப க்ளோஸாக இருக்கோ அப்படின்னு தோன்ற தொடங்கி இருக்கிறது. இப்போ கண்டினியூஸாக மாணிக்கம் தாக்கூர் போடக்கூடிய பதிவுகள், அப்புறம் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து விஜயை சந்தித்து பேசியிருப்பது, இந்த மாதிரி பல்வேறு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவ்வளவு சீக்கிரமாக ஒன்றும் காங்கிரஸை டிஎம்கே கைவிட்டு விடாது, அது போகிறதுக்கு சம்மதிக்காதுங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த வெற்றி கூட்டணிங்கிற அடையாளத்துக்கு காரணமாக இருப்பதே 2019 இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியில் ஒரு செங்கலை கூட பேக்க முடியலை அப்படிங்கிறதான். ஒரே ஒரு மாற்றம் இடையில் நடந்திருக்கணும். பாரிவேந்தர் வெளியில் வந்திருக்காரு, அந்த இடத்துல கமல்ஹாசன் போய் சேர்ந்துருக்காரு. இந்த ஒன்று மட்டும்தான் மாற்றமாக இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை, இது வந்து ஹைப்பத்தட்டிக்கல் கொஸ்டின், ஒருவேளை காங்கிரஸ் தாவேக்காவுடன் கைகோர்த்தார், அப்போ கலை யதார்த்தம் என்னவாக இருக்கும், என்னென்ன மாற்றங்கள்? ஜெய் ஜெகத்தோட எஃபெக்ட் நடந்தால், அதாவது எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸும் தாவேக்காவும் இணைந்தால் கூட போட்டிங்கிறது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் மட்டும்தான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வேணா மாறலாம், மற்றபடி ஒரு சில இடங்கள்ல மாறலாம். ஆனா மற்றபடி ஒரே அப்படியே டைனமிக்ஸே மாறும்னு நான் சொல்ல வரல. சென்னையில் வேணா ஆல்ரெடி இப்போ கூட நம்ம சொல்றோம் போட்டியே தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான். ஏராளமான தொகுதிகள் காங்கிரஸ் ஓட்டு வந்து ஒரு அடிஷன் ஆறப்போ தாவேகா ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு சில பாக்கெட்ஸ்ல. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஒரு முக்கியமான நபர்களோட பேசும்பொழுது இதை சீரியஸா நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம், ஹைகமாண்ட் கன்சிடர் பண்ணுவாங்க. பட் கடைசியா டிசிஷன் வந்து திமுகவோட தான் போறதுன்னு முடிவு பண்ணுவோம். இல்லை ஒன்று இது வந்து ஹைப்போதெட்டிக்கலாக தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ தாவேக்காவோட காங்கிரஸ் போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டா, இப்போ டிஎம்கேக்கு வரக்கூடிய சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் இருக்குல்ல, இப்போது விஜய் இருக்கிறனால கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு பிளவுபடும் நம்ம யோகிக்கிறோம். காங்கிரஸும் விஜயோட வந்தாச்சுன்னா முஸ்லிம்கள் ஓட்டும் போகும் ஓரளவுக்கு. ரொம்ப ஒரு ரொம்ப ஈஸியாக ஒரு 10% ஓட்டு முயற்சி இல்லாமலே டிஎம்கே கிடைச்சிட்டு இருந்தால் அடி வாங்கும்ல, அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்காதா? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில போட்டியே வந்து தாவேகா கூட்டணிக்கும் ஏடிஎம்கே கூட்டணிக்குங்கிற மாதிரி வராதுன்னு நினைக்கிறீங்களா? வராது. ஏன்னா உங்களுக்கு காங்கிரஸ் வந்து திமுகவை வெற்றிக்கு தள்ளிவிடும். காங்கிரஸ் இருந்தாங்கன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா அந்த வெற்றிக்கு தள்ள விடுறது முடியாது. அதே சமயத்தில் சிறுபான்மையினர் முஸ்லீம் வந்து அவங்க ரொம்ப டாக்டிக்கலாக போடுவாங்க சார். அவங்க எப்படி டாக்டிக்கலாக போடுவாங்கன்னா, நான் பார்த்துருக்கேன். டெல்லியில் பார்த்துருக்கோம், மகாராஷ்டிராவில் பார்த்துருக்கோம், பீகாரில் பார்த்துருக்கோம். இல்லை, அதாவது பீகாரில் பார்த்தீங்கன்னா சீமாஞ்சலில் வந்து காங்கிரஸுக்கு போடக்கூடாது, சரி எம்ஐஎம்முக்கு போட்டு நம்ம வந்து பிஜேபியை தோற்கடிப்போம். அவர்களுடைய குறிக்கோள் ஒன்று தான். இந்த இடத்துல எனக்கு வந்து கன்னியாகுமரியில் என்னங்களாம் ஞாபகம் இருக்குது. முட்டம் கிரிக்கெட்லாம் போகும்பொழுது நீங்கள் யார் என்னங்க கிறிஸ்டியன் கேண்டிடேட் வந்து நிற்கிறாரு, மீனவர் கேண்டிடேட் நிற்கிறாரு, அதிமுகவில் மீனவர் கேண்டிடேட் இதில் நிற்கிறாரு, நாம் தமிழில் நிற்கிறாரு, நீங்கள் திரும்பி வந்து கைக்கு தான் போட போகிறீங்களா? நாங்கள் யாருக்கு போடுறோங்கிறது முக்கியம் கிடையாது, யார் தோல்வி அடையணும் தான் முக்கியம். எக்காரணத்தை கொண்டும் தாமரை ஜெயிச்சிடக்கூடாது கன்னியாகுமரியில். ஸோ அதே நம்ம பார்த்தோமே, தெலுங்கானாவில் பார்க்கலையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் உங்ககிட்ட சொன்னேன், ஜமாத்து இந்தந்த தொகுதிகளெல்லாம் பிஆர்எஸ்க்கு போடுங்க, இந்தந்த தொகுதிகளெல்லாம் காங்கிரஸுக்கு போடுங்க, நம்ம விவாதமே பண்ணுவோம். ஸ்ட்ராட்டஜிக் ஓட்டிங் டிபிக்கல் இதை நம்ம அங்க பார்த்தோம், ஓப்பனாகவே சொன்னாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு முஸ்லீம் வந்து அப்படியே மாறிடுவாங்களா?
அவளுக்கு clear cut ஆ தமிழ்நாட்டு தெரியும். முஸ்லிம்ஸ் கொஞ்சம் எஜுகேட்டட். சார் அதிமுகவோட எஸ்டிபிஐ இருக்காங்க சார். நான் கோயம்புத்தூர்ல உக்கடம்ல போய் கேட்குறேன். அது அந்த காணொலிலாமும் இருக்கு, தினமலருக்காக பண்ண எக்ஸிட் போல்ல. எஸ்டிபிஐ, ஓ எஸ்டிபிஐ அங்கே இருக்காங்களா? இல்லைம்மா திமுக தான் போடுவேன். அவன் அந்த அளவுக்கு அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆச்சுன்னா ஒருவேளை அண்ணாமலை ஜெயிச்சு வரோங்கிறதுக்காக தானே அவங்க வந்து திமுகவுக்கு போட்டாங்க. ஓ ஓகே. அதிமுக ஜெயிக்கக்கூடிய இடத்துல இல்லை, எஸ்டிபிஐ அங்கே இருந்தால் கூட நாங்கள் போட மாட்டோம். திண்டுக்கல் எடுத்துக்கோங்க, திண்டுக்கல்ல இருக்கிற சிறுபான்மையினர் முஸ்லிம்ஸ் they didn't vote for ADMK SDPI candidate, they voted for DMK. கன்னியாகுமரியில் ஒரு மீனவனுக்கு வச்சு போகிறோம். ஒரு முக்கியமான ஆங்கர் கிட்ட சொல்லுவார், இனிமே எந்த கட்சியும் மீனவருக்கு ஏன் சீட் கொடுக்கலன்னு யாரோ போய் கேட்டாங்கன்னா அவங்க சிம்பிள் பதில் இதுதான். 2024 லோக்சபா எலெக்ஷனில் 2 கட்சிகள் மீனவர்கள் சமுதாயத்துக்கு சீட் கொடுத்தது. ஆனால் அதையும் மீறி நீங்கள் ஒரு இந்து நாடார் கேண்டிடேட் தான் ஜெயிக்க வச்சிங்க. அவ்வளோதான். ஸோ இனிமே கேட்காது. அப்படின்னா பிஜேபி ஜெயிச்சிடக்கூடாது, அவ்வளோதான். அந்த ஒரு நோக்கத்துல எக்ஸாக்ட்லி ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை நோக்கி தான் முஸ்லிம்ஸ் ஓட்டு போ. அவங்க வந்து இந்த இப்போ வந்து ஒரு இடத்துல ராஜேஷ்குமார் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, காங்கிரஸ் தாவேகா அலையன்ஸ்ல. அவர் ஜெயிப்பார் நினைச்சாங்கன்னா திமுக ஓட்டு போட மாட்டாங்க, ராஜேஷ்குமார் போட்டுட்டாங்க. தூத்துக்குடியில் கீதா ஜீவன் தான் ஜெயிக்கிற பாரு நிலைமையில இருக்காங்கன்னா தாவேகா காங்கிரஸுக்கு போக மாட்டாங்க, கீதா ஜீவனுக்கு போடுவாங்க. ஓகே. அவங்களோட தெளிவு, அவங்க தெளிவா இருக்காங்க, மற்றவங்க தான் தெளிவா இல்லை. ஸோ அப்படின்னா முஸ்லிம்ஸுடைய பார்வைங்கிறது யாரு ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறத மைண்ட்ல வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரியா ஸ்ட்ராட்டஜிக்கா எக்ஸாக்ட்லி. ஈவன் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டே ஒரு ஏடிஎம்கே பிஜேபி சார்பில் நின்னால் கூட யாரு சார் ஜெயிக்கிறாங்க? கம்பம்ல 2021 நான் போயிருக்கேன் சார், ஜமாத் வாசல் நின்னேன் சார், மாஸ்க் வாசல் நின்னேன் சார். கேட்டேன் எல்லார்கிட்டையும், என்னங்க முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தி வச்சிருக்காங்க, முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தினாங்கன்னா அதிமுக நாங்கள் என்ன போடணுமா? யார் கூட இருக்காங்க அவங்க? அதிமுக பாஜக கூட இருக்காங்கல்ல. நாங்கள் வந்து திமுகவுக்கு தான் போடுவோம், சூரியனுக்கு தான் போடுவோம். அதிமுக என்ன சொன்னாங்க, சார் முஸ்லீமுக்கு கொடுத்துருக்காரு சார் எடப்பாடியார், அதனால ஒரு முஸ்லீம் ஓட்டு விழப்போதா சார். ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக தான் ரொம்ப தெளிவா அப்படிங்கிறப்போ இப்போ தாவேகா காங்கிரஸ் கம்பைன்கிறது ஒரு பெரிய அளவில் பலன் கொடுக்காது. ரைட். ஒருவேளை காங்கிரஸ் தாவேகாவோட வரல, இப்போ இருக்கிற மாதிரியே டிஎம்கே கூட்டல் தான் கண்டினியூ ஆகுதுன்னு வச்சுப்போம், லெட் அஸ் அஸ்யூம். அப்போது தாவேகா பக்கம் அவர் இத்தனைக்கும் 2 மாநில மாநாட்டில் என்னோட வாங்க அதிகாரத்தில் பங்கு தரேன் எல்லாம் சொல்லியிருக்காரு. சொல்லியுமே இப்போ வரைக்குமே அதிகாரபூர்வமாக எந்த கட்சியும் நாங்கள் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறோம்னு சொல்லலை. இதே ஸ்டேட்டஸ்கோ அப்படியே எலெக்ஷன் வரைக்கும் கண்டினியூ ஆகுது. தாவேகா தன்னுடைய சொந்த பலத்தில் தான் நிற்க வேண்டுங்கிற ஒரு கட்டாயம் உருவானால் அப்போ தாவேகாவுடைய நிலைமை என்னவா இருக்கும், கலை யதார்த்தம் என்னவா? சார் தாவேகா சென்னை போன்ற இடங்கள்ல போட்டிடுறாங்க சார், நல்லா டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு சில இடத்துல வந்து காரைக்குடியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபுன்னு ஒரு கேண்டிடேட் இருக்காரு, அவர் டஃப் ஃபைட் கொடுக்குறாரு, டென்டிஸ்ட். அதே மாதிரி புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா பர்வேஸ்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கொஞ்சம் ஒர்க் பண்றாரு, வார்டு கவுன்சிலர். நீங்க வாங்க இங்க யாருங்க கேண்டிடேட்? புதுக்கோட்டையா? பர்வேஸ் சார், பர்வேஸ் இந்த கேண்டிடேட். ஸோ எங்கெங்கெல்லாம் கேண்டிடேட் ஐடென்டிஃபை ஆறாங்களோ, அதுவும் அர்பன் ஏரியாஸில் இருக்கும்பொழுது, ஏன்னா காரைக்குடியும் அர்பன் ரூரலும் இருக்குது, புதுக்கோட்டையில் அர்பனும் இருக்குது ரூரலும் இருக்குது, சென்னை பூரா அர்பன் தான், கோயம்புத்தூரில் சில இடங்களில் ஃபியூ நல்ல கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அந்த இடங்களில் மட்டும்தான் 22-25% வரைக்கும் ஓட்டு வாங்குவாங்க. சில இடங்களில் ஜெயிக்க ஜெயிக்கலாம், சென்னையில் மொமெண்டம் வச்சிருக்கு. மற்ற இடங்களில் நம்ம முதல்ல சொல்லிகிட்டு இருக்கோம், ஏன்னா அவங்க வந்து 20% கீழே தான் போவாங்க. பல இடங்களில் 15,000-20,000 ஓவராலா இப்போ இருக்கிற ஸ்டேட்டஸ் இன்னைக்கு ஒரு தாவேகா எத்தனை சீட்டு சார் எனக்கு தெரிஞ்சு சிங்கிள் டிஜிட்டில் தான் சார் ஜெயிப்பாங்க, 10க்கும் குறைவாக தான் ஜெயிப்பாங்க. விஜய் இப்பதான் வந்திருக்காரு, அவர் என்ன செய்யறாரு என்னன்றது இனிமே ஃபீல்டில் அவர் என்ன களத்துல இறங்கி பார்த்தா இறங்கியிருக்காரு. பொறுத்த அளவுல ஒரு சாதாரண நடிகர், சிரிப்பு நடிகர் வந்தாலுமே கிராமத்தை பொறுத்த அளவுல மொத்தமா கூட தான் செய்யும். அப்படிங்களா? இதை வந்து ஓட்டா மாறிடும் பண்ணிடும்ங்கிறதுதான் சும்மா. அவர் வந்து இந்த மாநாட்டுல வந்து 40 பேர் 50 பேர் செத்தாங்களே, அவர் நின்று பேச முடியல, ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டாரு. இப்படிப்பட்ட தலைவர் எப்படி நடு ரோட்ல விட்டு போயிடுவாரு? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? போன வாட்டி டிஎம்கே போனோம். ஓகே. இந்த வாட்டி யாருக்கு போட்டாங்க? இந்த வாட்டி விஜய்க்கு தான் போட போனோம். விஜய்க்கு தான் போகும். ஆமாம். ஐயா வணக்கம். எவ்வளோ ஆடுங்க? போன வாட்டி யாருக்கு போட்டீங்க? போன தடவை திமுக
இந்த முறை யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? இந்த வட்டம் விஜய்க்கு போடலான்னு இருக்கு. உங்க கிராமத்துல விஜய்க்கு ஓட்டு போடுற ஆளுங்க இருக்காங்களா? இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் போட போறா. சோ யாருக்கு போடலான்னு இருக்கற? பாப்போம். சீமானு? பாப்போம். நீங்க யாருக்கு போட்டுருக்கீங்க? இதுவரையுமா சீமானுக்கு போட்டுருக்கேன். இந்த முறை? இந்த முறை பாப்போம் என்னன்னு பாப்போம். ஆனா விஜய்க்கு இல்லன்றீங்க. விஜய்க்குலாம் கிடையாது. ஓகே. விஜய்க்கு போடலான்னு இருக்கீங்களா? விஜய் தானா? இந்த வாட்டி விஜய். மாற்றம். நீங்க விஜயோட ரசிகரா? ஓகே. வந்து இப்ப புதுசா கிளம்பிருக்காங்க. இந்த எலெக்ஷனுக்கு தான் தெரியும். ஓகே. இல்ல உங்க ஊர்ல கிராமத்துல பசங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்களா விஜய்க்கு? இந்த சின்ன பசங்க எல்லாம் ஓட்டு இல்லாத பசங்க. ஓகே. அவங்கள நம்ப இப்ப தொட்டு அதிமுக திமுக இருக்கிறவங்க விஜய் கிட்ட போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படிலாம் கிடையாதுங்க. வாய்ப்பு கிடையாது. அந்த இதெல்லாம் வாய்ப்புலாம் கிடையாது. அதிமுக திமுக. ஓகே. விஜயகாந்த் பிடிக்கும். விஜய் எல்லா படமும் விஜய் படம் எல்லாம் தான் பார்ப்போம். விஜய் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா போடுவோம். கண்டிப்பா போடுவீங்களா? கிராமத்துல விஜய்க்கு அப்படி ஒண்ணும் தெரியல எங்களுக்கு இன்னும். கிராமத்துல வந்து எங்களுக்கு ஒண்ணும் தெரியல அப்படி ஒண்ணு. அவர் இந்த வீடு வரனால வந்து அவர் உடனே ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓப்பா அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில பார்த்தீங்கன்னா என்னோட முதல் ட்ராக்கர்லேயே நான் சொல்லியிருந்தேன் 21 சீட் இருக்கும் ஜெயிக்கலான்னு சென்னையில். அது கன்வெர்ட் ஆகுமாங்கிற கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன்னா கேண்டிடேட்டை பொறுத்து இருக்கு. இப்போ மயிலாப்பூர் ராஜலட்சுமி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ராக்ஷன் வருதுன்னு பார்க்கணும். ஆனால் என்னன்னா எழுத்தாப்புல யார் நிற்க போறாங்கிறது முக்கியம். இப்போ வேளச்சேரியில் கூட தாவேக்காக்கு நல்ல ட்ராக்ஷன் இருக்கு, தீநகர்லையும் ட்ராக்ஷன் இருக்கு, விருகம்பாக்கத்தையும் ட்ராக்ஷன் இருக்கு. விருகம்பாக்கத்தை ஜெயிக்கலாம். Who is the candidate அங்கதான் வரப்போகுது. இப்போ விருகம்பாக்கத்தை ஜெயிக்கக்கூடிய விருகம்பாக்கத்தை விஜய் நிற்கிறாரா? ஜெயிப்பாங்க. ஓகே. ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து போலிங்கு ரிசல்ட்டு கேப் நிறையா இருக்கும் சார். பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்டேஜில் 22% சொன்னாங்க சார். சி ஓட்டரோட யஷ்வந்த் தேஷ்முக் வந்துட்டு தொலைக்காட்சிகளில் வந்து மோஸ்ட் ப்ரிஃபர்ட் சிஎம் கேண்டிடேட் இஸ் பிரசாந்த் கிஷோர்னாரு. அவ்வளோ பெரிய செஃபாலஜிஸ்ட். இன்னைக்கெல்லாம் தப்பாக தான் போயிட்டு இருக்கு அவரோட கருத்து. பட் ஒரு காலத்தில் அவர் வந்து இஸ் கன்சிடர்ட் ஃபாதர் ஆஃப் இந்தியன் செஃபாலஜி. பட் அவரே பிரசாந்த் கிஷோர் சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னாரு. ஆகலையே. ஓகே. இன்னொரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். இப்போ வந்து தன் பக்கம் எந்த கட்சியும் கூட்டணிக்காக வரவில்லை அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணக்கூடிய விஜய் வேற வழி இல்லாமல் என்டிஏவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இன்னொன்று, தமிழிசை அவர்கள் என்டிஏவுக்கு வரணும்னு தொடர்ந்து தாவேக்காவுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? 11 மாசமா நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், விஜய் அதிமுக கூட்டணிக்குள்ள வரமாட்டார். அது பிஜேபி இருக்கா இல்லையாங்கிற கொஸ்டினே கிடையாது. அப்புறம் பிஜேபி வந்துருச்சு. காரணம் அதே மாதிரி வரவும் கூடாது. 2 பாயிண்ட். பாயிண்ட் நம்பர் 1 நான் ரேஷனலா சொல்லிடுறேன் சார். நிறைய இடத்துல பேசியிருக்கேன், அதை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு நடிகரினுடைய ஈகோ இருக்கு பார்த்தீங்களா? முதல் எலெக்ஷன்ல நான் வந்து ஜூனியர் பார்ட்னராக இருக்கிறது அந்த ஈகோ அலோவ் செய்யாது. அதே மாதிரி அவருடைய ஃபேன்ஸ் அவங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும்னா, நாங்க உன் பின்னாடி நிற்கிறோம்ல, நீ எதுக்கு யார் பின்னாடியோ நிற்கணும்? ஓகே. அப்படி நீ யார் பின்னாடியோ நின்னா நாங்க உன் பின்னாடி நிற்க மாட்டோம். வெரி குட். இதுதான் விஜயனுடைய மெயின். அதனால தான் என்ன சொல்றாரு, எங்களுடைய தலைமையை ஏற்று, எங்களுடைய தலைவர் விஜயின் தலைமையை ஏற்று எந்த கட்சிகள் வந்தாலும் அவர்களை நாம் வரவேற்கிறோம், இன்க்ளூடிங் காங்கிரஸ். அதே தான் நிலைப்பாடு. ஏன்னா ஹிஸ்டரியா என்ன சார் சொல்லுது? எம்ஜிஆர், என்டிஆர், அதுக்கப்புறம் விஜயகாந்த், சிரஞ்சீவி, சில ஆக்டர் பேர்லாம் சொல்றேன், இவங்கெல்லாம் பவன் கல்யாண், இவங்கெல்லாம் முதல் எலெக்ஷன்ல தனியாக தான் நின்னாங்க, யாரோடையும் கூட்டணி வைக்கல. 2 எலெக்ஷன் தனியாக நின்றுட்டு 3வது எலெக்ஷன் தான் உங்களுக்கு வந்து விஜயகாந்தோ இல்லைன்னா வந்து பவன் கல்யாணோ கூட்டணிக்கு வந்தாங்க. அதே ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஃபேன்ஸ் வந்து இவங்கள தான் இவங்க பின்னாடி தான் நிற்கணும். அந்த ஃபேனுக்கு வந்து விஜய் தவிர வேற யாரையும் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துடக்கூடாது. ஸ்க்ரீன் பிரசன்ஸ்னா அங்கே தான் அவர் தான் இருக்கணும். எடப்பாடி தலைமையில் விஜய், அது எந்த விஜய் ஃபேனும் ஏற்றுக்க மாட்டான். அது வந்து இந்த கன்வென்ஷனை பிரேக் பண்ண ஒரே ஒரு சினிமா ஸ்டார் சிவாஜி கணேசன். 1987 to 89 டிசாஸ்டர் சார். டிசாஸ்டரஸ் டிஃபீட், பொலிட்டிக்கல் ஒபிச்சுரி. 50 இடத்துல நின்று 50 இடத்துலையும் தோல்வி, டெபாசிட் கூட இழந்தார் நினைக்கிறேன், அவரே கூட இழந்தார் நினைக்கிறேன். அது விஜய்க்கு தெரியாதா?
விஜய் கூட இருக்கிற அரசியல் ஆலோசகர்களுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியாதா? ஏன்னா அவங்க நம்பியிருக்கிறதே ஜான், ஜோசப் அண்ட் ஜீசஸ் தான். அப்படிதான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அப்படிங்கிற போது அவர்கள் வந்து சொல்ல மாட்டாங்களா ஹிஸ்டரியை பார்த்துட்டு அடுத்த தேர்தலில் என்ன வேணா முடிவெடுப்பார்? 29 என்ன வேணா முடிவெடுக்கலாம், 31 என்ன வேணா முடிவெடுக்கலாம். முதல் தேர்தலில் என் தலைமையில தான் கூட்டணி. ஸோ அவர் தலைமையில் தான் கூட்டணின்னு ஒன்று இருக்கும். கூட்டணி இல்லைனாலும் அவர் தனித்து தான் போட்டிடுவார். அதே மாதிரி அவர் வரவும் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வரவும் கூடாதுங்கிறதுக்கு என்ன காரணம்னா அவருக்கு போற ஓட்டுகள், அவர் இங்க வந்துட்டாருன்னா சார் 20,000 ஓட்டே எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க சார், ஒரு தொகுதியில் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல ஐ திங்க் 10,000 to 12,000 வாக்குகள் திமுகவுக்கு போக வேண்டிய வாக்குகள் தான் அவர்கிட்ட. சிறுபான்மை, ஃபர்ஸ்ட் டைம் விமன், 1000 ரூபாய் வாங்குற விமன்லாம் நிறைய பேர் போடுறாங்க அவருக்கு. 18ல 40 வயசுக்கு உட்பட்ட பெண்கள் நிறைய பேர் போடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3000 ஓட்டு சீமான் கிட்ட இருந்து எடுப்பார். மீதி இருக்கிற 5000 ஓட்டு தான் அதிமுக கிட்ட இருந்து வரக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை அவர் பழைய அதிமுக ஓட்டரை பிரிப்பார். ஸோ அவர் அதிமுக வந்து சேர்ந்துட்டாருன்னா அந்த 12,000 திரும்பி அங்கே போய் சேர்ந்துரும்ல. ஓகே ஓகே. ஏன்னா சார் இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? ஆன்டி இன்கம்பன்சிக்கு தேவை ஒரு பூத்தில் 30 பேர் எனக்கு திமுக வேண்டாம், நான் அதிமுகவுக்கு போட போறேன்னு போட்டான்னா 9,000 ஓட்ஸ். ஒரு பூத்தில் 60 பேர் அதிருப்தினால போட்டான்னா 18,000 ஓட்டு. இன்னொரு 30 பேர் தாவேக்காக போடுறேன் அப்படின்னு போட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க சார். நான் சொல்றது பூத்துக்கு 500 ஓட்டு 1000 ஓட்டுலாம் சொல்ல, பூத்துக்கு 30-60 ஓட்டு. அது இது ஓவராலா பயங்கரமான ஒரு எஃபெக்ட். நம்ம எல்லாம் வந்து பெருசா பாக்குறோம் எல்லாரும். நான் வந்து கீழேந்து அடிமட்டத்திலிருந்து பார்ப்பேன். அடிமட்டத்திலிருந்து பார்க்கறது என்னன்னா, ஒரு கிராமத்துக்கு போனேன்னா அந்த கிராமத்துல எவ்வளவு ஓட்டு இருக்கு, 800 ஓட்டு இருக்கு, which means ஒரு பூத். அந்த பூத்ல என்ன மாறுது? 40 ஓட்டு மாறுதா? இதே மாதிரி எல்லா கிராமத்திலையும் மாறித்துனா என்ன ஆகும்? அவ்வளவுதான். நீங்க பெருசா நீங்க வந்து 1.5 லட்சம் பார்க்க வேணாம். உத்தேச கணக்குப்படி ஒரு பூத்துக்கு 30 ஓட்டு டில்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓவராலா அந்த தொகுதிக்கு 9,000 ஓட்டு டில்ட். 9,000 to 10,000 டில்ட் ஆகும். இந்த தொகுதியுடைய மக்கள் தொகையை பொறுத்து சில தொகுதியில 12,000, 60ன்னா அது அப்படியே டபுள் ஆகும். ஓ, அதனால தானே சார் சொல்றோம். சத்தீஸ்கர் மாதிரியான மாநிலத்தை ப்ரெடிக்ட் பண்ணும்போது மார்ஜின்லாம் 27,000 இருக்கும், 32,000 இருக்கும், 40,000 இருக்கும். காங்கிரஸ் ஜெயிச்சது 2018ல. எப்படி அது மாறும்னா அப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. அந்த 40,000 எவ்வளவு பூத் இருக்கு, இந்த பூத்ல எவ்வளவு மாறுமா, ஸ்விங் ஆகுமா? ஸ்விங் ஆனா போதுமே. இந்த கண்ணோட்டத்தில் யார் பார்த்துருக்காங்களோ யாரோ சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க நீங்க. ஓகே ஓகே. ஸோ இப்போ விஜய் என்டிஏவுக்குள்ள வர்றதுக்கும் வாய்ப்பு இல்லை, வந்தாலும் என்டிஏவுக்கு பலன் இல்லை. எனக்கு தெரிஞ்சு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நன்றி தம்பி, நீங்க தனியா போய் நில்லுங்க, நாங்க நிற்கிறோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லுவார். ஓகே. ஸோ விஜய் தள்ளி நிற்கிறதும் தனியா நிற்பதும் என்டிஏவுக்கு நல்லது. எஸ். ஓகே. இதுக்கிடையில் ஒரு தற்காப்பு முயற்சியாக ஒரு முக்கியமான 2 கேடயங்களை 2 கையில் எடுத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின். ஒன்று, அரசு ஊழியர்கள் அவங்களுடைய அதிருப்தியை பீட் பண்ணுறதுக்காக அவர் இன்னொரு ஓய்வூதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கார். உங்களுடைய கோரிக்கை என்னவா இருந்ததுன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை திரும்ப கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்போ புதிய ஓய்வூதிய திட்டம் ஏற்கனவே அமலில் இருக்கிறத கைவிட்டு இன்னொரு புதிய ஓய்வூதிய திட்டத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறார். இது ஒன்று. 2வது, பொங்கல் பரிசாக 3000 அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. இதுக்கு முன்னால் மகளிருக்கு உரிமை தொகை 1000ன்னு கொடுத்ததில் ஒரு எஃபெக்ட் இருந்ததா நம்ம பார்த்தோம். இப்போ 3000ன்னு அவர் கொடுத்துருக்கார். இப்போ இந்த 2னுடைய எஃபெக்ட் தேர்தல் களத்தில் என்னவா இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு பெரிய அளவில் டிஎம்கேக்கு கை கொடுக்குமா சார்? ஊதியத்தை பொறுத்த மட்டும் கவர்மெண்ட்டுக்கும் சரி, அந்த ஜாக்டோ ஜியோ அசோசியேஷனுக்கும் சரி, ஒரு எக்ஸிட் ரூட் தேவைப்பட்டது. ஏதோ ஒரு எக்ஸிட் ரூட் தேவைப்பட்டோம். அதாவது போராட்டத்தை தொடங்கினவங்க எப்படியோ அந்த போராட்டத்தை விட்டு வெளியில வரணும். ஒரு போர் ஆரம்பிச்சிருச்சு சார். போரை வந்து நிறுத்தணும். இந்த போரை நிறுத்துறதுக்கு ஒரு எக்ஸிட் ரூட் தேவை. ஏதோ ஒரு எக்ஸிட் ரூட். அந்த எக்ஸிட் ரூட் தான் இது. ஏன்னா 2027 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. 2027 இவர் ஆட்சியில் இருப்பாரா இல்லையான்னு தெரியாது. ஆட்சியில் இருந்தாலும் அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத அப்போ சொல்லி பார்த்துக்கலாம். அப்போ பொருளாதார நிலைமையை வச்சு பார்த்துக்கலாம். அப்பயும் சொல்லிக்கலாம் மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு பைசா கொடுக்க மாட்டேன்றதுன்னு சொல்லலாம்.
ஸோ ஜாக்டோ ஜியோக்கும் இப்போதைக்கு ஒரு சொல்லிட்டாரு. ஸோ இந்த விவகாரத்திலேருந்து எக்ஸிட் ஆகணுங்கிற தேவை தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இருந்தது, ஜாக்டோ ஜியோவுக்கும் இருந்தது. சார் ஜாக்டோ ஜியோவில் இருக்கக்கூடிய பாதி பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர்கள் தானே, தானே, ஆதரவாளர்கள், விசுவாசிகள். விசுவாசிகள் ஆதரவாளர்கள் தானே. பட் அவங்களுடைய அசோசியேஷன்ல இருக்கிறவங்களுடைய ப்ரெஷர் தாங்க முடியாம தான் அவங்க போராட்டம்னு ஒண்ணு Exactly. தொடங்கினாங்க. ஸோ போக 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 அந்த ஊழியர்கள் ஏன்னா நீங்கள் வந்து தலைவர்களை நீங்கள் வந்து எக்ஸிட் ரூட் கேட்கலாம், ம். பட் அந்த ஊழியர்கள் அவங்க ஃபேமிலி எல்லாருமே இதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 50% அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20% அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட அது கூட ஒரு தாக்கம் ஏற்படுத்தும். ஆனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் அளவுக்கு இது பலன் கொடுக்கக்கூடியதே இல்லை. இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கண்துடைப்பு அப்படிங்கிற ஒரு பார்வையை கிட்டத்தட்ட பெரும்பாலான அரசு ஊழியர் அமைப்புகள் முன்வைக்கின்றன. அதில் ஒரு சில அமைப்புகள் வந்து ரொம்ப தெளிவாகவே பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க, இதனால எங்களுக்கு பலனே இல்லை, இதுக்கு இப்போ வரைக்கும் இருக்கிறது கூட பரவாயில்லாத போல இருக்கு, இது ரொம்ப மோசமாக அப்படின்னா ஏன் சார் அவங்க வந்து ஸ்ட்ரைக்கை கண்டினியூ பண்ணல? ஏன்னா முக்கியமான ஜாக்டோ ஜியோ அந்த அசோசியேஷன் தலைவர்கள் இதுலேருந்து எக்ஸிட் வேணும், எங்களுக்கு ஏதோ ஒன்று அனௌன்ஸ் பண்ணுங்க. புலிவாலி பிடிச்ச நாயர் கதை மாதிரி ஆயிடுச்சு. ஆமா. இதெல்லாம் எப்படியா வெளியில வந்துடணும், அவ்வளோதான். ஓ, அதுக்கான ரூட்டை போட்டு கொடுத்துட்டாங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதோட முடிஞ்சது. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இதனால அரசு ஊழியர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்களா? இது வந்து டிஎம்கே எதிர்பார்த்த மாதிரி மீண்டும் அரசு ஊழியர் வாக்குகளை பெற்றுத்தருமா? ஏன்னா இதுக்கு முன்னால இந்த வடமண்டலத்தினுடைய கலை யதார்த்தம் அதனுடைய மனநிலை பற்றி நீங்கள் பேசுகிறப்போ ஒன்று சொல்லியிருந்தீங்க, அரசு ஊழியர்கள் கடும் எதிர்ப்போடு இருக்காங்க, அரசு ஊழியர்களை நம்பி இந்த முறை டிஎம்கே ஜெயிக்கணும்னு நினச்சால் அது நடக்காது, தோல்வியில் முடியும்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ என்ன சொல்றீங்க சார்? இந்த 4-5 நாட்கள் நானும் வெளியே களத்துக்கு போயிருந்தேன், ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அரசு ஊழியர்களோட பேசக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கல. அதனால என்னால் வந்து மக்களிடையே பேசாமல் என்னால் ஒரு கருத்து சொல்ல முடியாது. அரசு ஊழியர்கள்ட்ட பேசாமல் நீங்கள் நான் கருத்து சொல்ல முடியாது, என்னோட அசம்ஷனை வச்சு நான் சொல்ல முடியாது. ஓகே, சரி. அதே நேரத்தில் 3000 இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களே, இந்த 3000 இம்பாக்ட் என்ன பாருங்க, நீங்க இந்த வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியுமே மக்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அதாவது வேண்டாம் திமுகன்னு முடிவு பண்ணவங்க 3000 ரூபாய் இந்த வருஷம் எதுக்கு கொடுக்குறீங்க? லாஸ்ட் இயர் என்ன கொடுத்தீங்க, ஏன் கொடுக்கல? கரெக்டா தேர்தல் வரப்ப ஏன் கொடுக்குறீங்க? நீங்க 3000 ரூபாய் கொடுக்கறது எதுக்காகன்னு எங்களுக்கு தெரியும். 3000 ரூபாய் நீங்க கொடுக்கறது எதுக்காகன்னு எங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் வருது, சென்ற வருஷம் கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் கொடுக்கல, அந்த வருஷம் நாங்க சாப்பிடாம செத்து போயா இருக்கோம். இங்க நாங்க சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறதுனால தான் இந்த வருஷம் இருக்கோம். 3000க்கு 1000 கொடுக்கட்டும்ங்க, ஒரு வந்தா 5 வருஷமா கொடுக்கணும்ல. ஏன் போன வருஷம் எங்களுக்கு கொடுக்கல? போன வருஷம் நாங்க பொங்க வைக்கலையா? போன வருஷம் சாப்பிடாத தானே இந்த வருஷம் நான் உயிரா இருக்கிறேன். எப்படி இல்லடா உயிர் எப்படி தான் இருக்கேன்? இன்னைக்கு 1000 ரூபா 3000 கொடுக்குறாருன்னா நாளைக்கு 4000 ரூபாய் வரியில ஏத்துவார்ல. மாசம் மின்சார கட்டணம் எடுக்கிறீங்க, எடுக்கல. வீட்டு வரி ரசீது 200 ரூபா இருந்து இப்ப கிராமத்திலேயே வந்து பாத்தீங்க 450 500 ரூபா போகுது. சாதாரண டீ கடைக்கு பெர்மிஷன் ஆகுன்னு சொல்றாரு, ரோட்ல வைக்கிறவங்களுக்கு பெர்மிஷன் ஆகுன்னு சொல்றாரு. அப்ப இதெல்லாம் யார் விட்டு காசு? அவர் கையில இருந்தா கொடுக்குறாரு. மக்களோட வரி பணம் தான். நாளைக்கு வரி விவசாயிட்ட வரி ஏத்துவாரு, ரசீதை ஏத்துவாரு, உரத்தை ஏத்திட்டாரு. நீங்க என்னத்த அவர் ஏத்த போறாரு? அதாவது விவசாயிகள் கடும் அதிருப்தியில் இருக்கிறார்கள். என்ன காரணம் சார்? என்ன காரணம்னா, இந்த அரசாங்கம் பூங்கா திறக்குது, ஆனா விவசாயிகளுக்கு ஒன்றும் பண்ணல. அதாவது எனக்கு வந்து என் கண் கூட நான் பார்த்த விஷயங்களை சொல்றேன். சில பேர் அதிமுகவுக்கு போடுறேன்னு இருக்காங்க, சில பேர் அதிமுகவுக்கு போடுவாங்க கூட யோசிக்கிறாங்க, சில முக்குளத்தூர் கம்யூனிட்டிக்காரங்க யோசிக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றது என்னன்னா, அம்மா டயத்துல எங்களுக்கு நெல் பயிர் அதாவது அது இதாகிடுச்சுன்னா, டேமேஜ் ஆகிடுச்சுன்னா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்து உடச்சி பார்ப்பாங்க. 25,000 கொடுப்பாங்க, 30,000 ஒரு ஏக்கரா கொடுப்பாங்க. 1000 ரூபாய் கொடுக்குறாரு சார் இவரு. 1000 ரூபாய் வச்சு நாங்கள் என்ன பண்றது? ஓகே, இல்ல மழவாரி விலையில உரம் பஞ்சமா போச்சு. விலையில எங்களுக்கு இந்த பணம் கூட தரோம்னா இன்சூரன்ஸ் காப்பீடு தர இந்த ஆள் வந்ததுல இருந்து கொடுக்கல. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து அந்த ஆட்சியில கொடுத்தாங்க. இப்ப என்னடான்னா விவசாய கடன் தள்ளுபடின்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. நீங்க விவசாயமா? இப்ப இந்த ஆட்சியில விவசாயிகளுக்கு எப்படி நல்லது பண்றாங்கன்றீங்க? ஒண்ணுமே இல்ல சார். இன்சூரன்ஸ் எப்போ கிடைச்சிட்டு இருந்துச்சு, விவசாயமே சாதியா போச்சு. எதுவுமே அது வந்து பார்க்க முடியல. ஒண்ணுமே இந்த பத்தியில
எங்க ஊர் மட்டும் இல்ல 20 கிராமம் பாதிப்பு. 20 கிராமம் பாரு. 3 வருஷம் விளையில 3 வருஷமா விளையில 3 வருஷம் இன்சூரன்ஸ் பத்திரா 3 வருஷம் ஏக்கருக்கு 1000 ரூபாய் கொடுக்க கொடுக்கல இன்சூரன்ஸ் ஒன்றும் கொடுக்கல. 3 வருஷம் ஏக்கருக்கு 1000 ரூபாய் கொடுக்க எது கொடுக்க அந்த அதை காசு வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மனு கொடுத்துருக்கேன். ஒரு ஆடு மேய்க்கிறவர் கிட்ட சொன்னாரு, அவர் கடைசியில் விஜய்க்கு ஓட்டு போட போறேன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நான் போன வாட்டி திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் இது வரைக்கும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பெனிஃபிட் ஆனது ஒரே ஒரு விஷயம்தான், என்னுடைய கடன் தள்ளுபடியாச்சு. அது எடப்பாடியார் பீரியட்ல ஆச்சு. அம்மா ஆட்சி எடப்பாடி ஆட்சியெல்லாம் செஞ்சதோட இவங்க நல்லா செஞ்சிருக்காங்களா? நிறைய சரியில்லை. அவங்க ஓரளவுக்கு செஞ்சாங்க. அவர் ஆட்சி முடிய போது கூட விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி செஞ்சாங்க. யார் எடப்பாடிங்களா? அது ஒண்ணுதான் நான் அனுபவிச்சேன் இது வரைக்கும். கவர்மெண்ட் காசு அது ஒண்ணுதான் அனுபவிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஆமா, அது அதுக்கு முன்னாடி அந்த காசு நான் அனுபவிச்சேன். விஜய் போடலான்னு அதுக்கு முதல்ல அதிமுக போட்டேன். சரி, ஆனா நன்றி உணர்வோட அவர் எடப்பாடிக்கு ஓட்டு போடுவேன்னு சொல்லலையே. இன்னைக்கு வந்து அவர் வந்து விஜய்க்கு போட போறதா சொல்றாரு. ஓகே, அதனாலதான் சொல்றேன் இன்னைக்கு விஜய் டிஎம்கேக்கு போகல. இன்னைக்கு விஜய்னு சொல்றாரு. அதனாலதான் சொல்றேன், விஜய் இன்னைக்கு சொல்றவங்க எல்லாருமே விஜய்க்கு நாளைக்கு போட போறது இல்ல. நம்ம களத்துல இருக்கிறது அப்படியே சொல்றோம். ஏன்னா நான் வந்து நார்த் தமிழ்நாடுல இருந்து போயிட்டு, நான் வந்து திருச்சி போயிட்டு, அங்கேருந்து புதுக்கோட்டை போயிட்டு, சிவகங்கை மாவட்டம்லாம் பார்த்துட்டு தான் நான் வரேன். நான் மக்களோட பேசிட்டு தான் வரேன். நான் அதிருப்தி இருக்கு. சரி, அப்படின்னா இந்த ரூபாய் 3000 ஓவரால் எஃபெக்ட்டுங்கிறது சார் கரெக்ட், கண்டிப்பாக இருக்கும் சார். 3000 ரூபாய்க்கு எஃபெக்டே இருக்காதுன்னு சொல்ல. அதாவது திமுகவுக்கு ஓட்டு போடன்னு முடிவு பண்ணவங்க கண்டிப்பாக திமுகவுக்கு ஓட்டு போட போகிறாங்க. ஒரு சிலர் இந்த 3000னால திமுகவுக்கு ஓட்டு போடலாம். ஆனால் பாமர மக்கள், குக்கிராமத்தில் இருக்கிறவங்க முடிவு பண்ணுவாங்க. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. அவங்க இந்த 3000னால மாற. அப்படின்னா இந்த 3000 எஃபெக்ட்டுங்கிறது அன்டிசைடட் ஓட்டர்ஸ் மத்தியில் ஹெவியாக இருக்கும். அன்டிசைட் ஓட்டர்ஸ் ஹெவியாக இருக்காது. ஒரு ப்ராப்ளி 25% இருக்கும். ஓகே, அந்த 25%. ஆனாலும் இது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எலெக்ஷன் ஒன்று 3 மாதம் ஆவே. பிட்வீன் ஜனவரி டு ஏப்ரல் என்ன வேணால் நடக்கலாம். ஓகே, ஏன்னா அதிருப்தின்னு ஒன்று செட் ஆயிடுச்சு. நார்தன் தமிழ்நாடுல நல்லா அதிருப்தின்னு செட்டில் ஆயிடுச்சு. எங்க போகணும்னு தெரிஞ்சிருச்சு ஓட்டு. ஆமா, எங்க மாறணும்னு. இப்ப தென் தமிழகத்துல நார்த்தை பொறுத்தவரை போக்கு பிடிபட்டாச்சு. இப்ப தென் தமிழகம்லாம் இன்னும் கொஞ்சம் டெல்டா தென் தமிழகம்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த எங்க போகுதுன்னு தெரியாது. இந்த இடத்துல தான் இப்போ நீங்க சவுத்தை பத்தி பேச வந்திருக்கீங்க. இப்போ சவுத்தில் நீங்க புதுக்கோட்டை மாவட்டம் பக்கம்லாம் டிராவல் பண்ணியிருக்கீங்க. அப்புறம் சவுத்துன்னு புதுக்கோட்டையை நம்ம அடையாளப்படுத்த முடியாது. ஆனா சவுத்தை நோக்கி போகிற இடத்துல சார் அது ஒரு கேட்வே மாதிரி எப்படின்னா சார், டெல்டா முடியக்கூடிய இடம், சவுத் தொடங்கக்கூடிய இடம். அதனால தான் கேட்வே மாதிரி இருக்கு. ஆமா, அந்த புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் வந்து நீங்க சிவகங்கை, மானாமதுரை, இந்த பெல்ட் எல்லாம் இப்போ ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னால கம்ப்ளீட்டா விசிட் பண்ணி நிறைய கிராமமெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, பேசியிருக்கீங்க. சவுத்தினுடைய மனநிலை, நான் சவுத்னா ஓவரால் சவுத்லாம் கேட்கல. ஏன்னா இன்னும் கன்னியாகுமரி இருக்கு, விருதுநகர் இருக்கு, தூத்துக்குடி அதெல்லாம் இருக்கு. அதனால தெற்கின் மனநிலைன்னு எடுத்துக்க முடியாது. நீங்க சவுத்ல இருக்க ஒரு சில பெல்ட்டுக்கு போயிருக்கீங்க. பார்த்த அளவில் நீங்க கண்டதும் கேட்டதும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு சார். அதாவது டவுன்ல பேசும்போது, இப்போ புதுக்கோட்டை டவுன்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். புதுக்கோட்டை டவுன்ல பேசும்போது விஜய்னு சொன்னாங்க. ஒருத்தர் என்ன சொன்னேன், கிராமமே விஜய்க்கு தான் போட போகுதுன்னாரு. நீங்க எந்த கிராமம் சார்னு? அந்த கிராமம் தான். எவ்வளோ பேர் இருக்காங்க கிராமத்தில்? 400 பேர் இருக்காங்க. சரி, நான் அந்த கிராமத்துக்கே வரோம் அப்படின்னு அவர் நினைச்சாரு, சொல்லிட்டு போயிட்டார் அவர். நாங்கள் என்ன பண்ணோம், சரி கிராமத்துக்கு போவோம்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப சின்சியராக கிராமத்துக்கு போகிற வழியெல்லாம் போனோம். போகிற வழியில் பொறுத்தர்கிட்ட கேட்டோம், முதல்ல கேட்டால் திமுகன்னாரு. அதுக்கப்புறம் ஒரு டீ கடைக்கு போனோம். அந்த பஜ்ஜி போடுறவங்க வந்து தாவே காணாங்க, அவங்க கணவர் வந்து தாவே காணாங்க, டீ போடுறவர் தாவே காணாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய 3 பேர்கிட்ட அதிமுகன்னாங்க, இன்னொருத்தர் வந்து திமுகன்னாரு. 3 பேர் நாமக்கல்ல வந்துருந்தாங்க. அவங்க கிட்ட கேட்டோம், அதிமுகன்னாங்க. எங்க நாமக்கல்லையா? இங்கேயா? நாமக்கல்லன்னாங்க. அதுக்கு அடுத்த இன்னொரு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். அந்த கிராமத்தில் போனோம், அதிமுகன்னாங்க. ஒருத்தர் வந்து ஓபிஎஸ்க்குலாம் இங்கே வேலையே இல்லைன்னாரு. அப்புறம் ஒரு சின்ன பையன் அந்த தண்ணி தூக்கிட்டு இருந்தார், அவர் வந்து தாவே காணாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு அந்த பையனோட சொந்தக்காரங்க அம்மா அத்தையை இருந்தாங்க, அவங்க கிட்ட கேட்டால் அதிமுகன்னாங்க. இந்த பையன் வந்து அவர்கிட்ட வந்து, இல்லை நீங்கள் அதிமுக போடக்கூடாது, தாவேக்கா, நான் தாவேக்கு தான் போட மாட்டேன்டா, ரெட்டரை தான் போடுவேன் நான் எப்போதுமே அப்படின்னாங்க. விஜய், நீங்களும் விஜய் தானே இந்த வாட்டி? நீங்க? நான் எப்பவுமே டிஎம்கே தான். நீங்க என்ன? நான் எப்பவுமே ஏடிஎம்கே தான். ஓகே. ஐயா நீங்க? ஏடிஎம்கேவா? அண்ணா நீங்க? ஏடிஎம்கேவா? ஏடிஎம்கே இல்லைன்னா முன்னாடி ஏடிஎம் தான் போட்டீங்களா? ஓகே. நீங்க என்ன? இந்த வாட்டி டிவிகே.
டிவிக்கு விஜய் போடலான்னு இருக்கீங்க. ஓகே. அப்ப பிஜேபி இந்த வாட்டி நீங்க ஐயா ரெட்டலை தானே? ரெட்டலை தானே? ரெட்டையில பிரிஞ்சு கிடக்கு அப்படின்றாங்களே, அதனால அவ்வளவு பாதிப்பு இருக்குமா? ஓபிஎஸ்க்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. நீங்க ஓபிஎஸ்க்குலாம் வேலை இல்லையா? ரெட்டையில எடப்பாடி தானா? நீங்க ரெட்டலை தானே? நீங்க அம்மா நீங்கம்மா உங்க ஓட்டு எந்த கட்சிக்கு? எங்க ஓட்டு எப்பவும் போற ரெட்டலைக்கு தான் போடுவோம். ரெட்டலைக்கு தான் போடுவீங்களா? இவர் யாருங்க? மைய அக்காமே அக்கா பையனா? அவர் டிவிக்கு நீங்க வந்து ரெட்டலையா? அது எப்படி? நன்றி. அதிமுகவா திமுகவா விஜயா நாம் தமிழர் விஜயா? விஜய் டிவிக்கு. அங்கேருந்து அடுத்த கிராமம், இவரோட கிராமத்துக்கு போகலாம். அது இவர் இருக்காருலாம் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போய் கேட்டோம், சில பேர் அதிமுகன்னாங்க, சில பேர் திமுகன்னாங்க, பெரும்பாலும் திமுகன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க, ரவுண்டாக உட்காந்துட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் எப்போதும் காங்கிரஸ் தாங்க போடுவோம். ஏன்னா இவர் என்ன பண்ணாருன்னா, எங்ககிட்ட ராகுல் காந்தி சோனியா காந்தியோட ஃபோட்டோலாம் காமிச்சார். மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கேன், நான் காங்கிரஸ்காரன், ஆனால் இந்த வாட்டி தாவேக்கு தான் போட போகிறேன்னு புதுக்கோட்டையில் சொன்னார். வரிசையாக கேட்குற ராஜேஷ் கண்ணன், காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் திமுக. பார்த்தா இவர் உட்காந்துட்டு இருக்காரு. இவருடைய கையை விடிச்சிட்டது. என்னங்க கிராமமே நீங்க தாவேக்காக போட போதுன்னு சொன்னீங்க, இங்க பார்த்தா வந்து சொன்னேன். அவர் நான் ஒன்னே சொன்னேன், நீங்க சொல்லிதான் சார் நாங்க வந்தோம். 400 ஓட்டு இருக்கு, நீங்க உங்களை தவிர ஒரு ஓட்டு கூட இல்லையே அப்படின்னு. தாவேக்காவுக்கு விஜய் வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. சின்ன வயசு பண்ணுவாங்க. உண்மையை சொல்றானே, பகிரங்க சொல்றாங்க. உண்மைதான். பகிரங்கமா உள்ள காங்கிரஸ்காரன் திமுக கூட்டணி தான். நாங்க முழுசா திமுக கூட்டணிங்க. ஆமா ஆமா, அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. தொடர்ச்சி நாங்க மாவட்டம் காங்கிரஸ்கார் பாரம்பரிய காங்கிரஸ்காரர் அவரு. விஜய் குடும்பமே விஜய் போடுது. ஆமா சார், பாரம்பரிய காங்கிரஸ்காரர். ஆமா, எங்க பாரிவமா கொடுப்பாங்கலாம். திமுக கூட்டணிங்கிறதுனால அதிருப்தி எல்லாருக்கும் இருக்கு. இருந்தாலும் காங்கிரஸ் விட்டு போக மாட்டோம். இருக்க வரை இருப்பான். ஓட்டு போடும். ஓட்டானா விஜய் போடுவேன். வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு வரணும் சார். உண்மைதான். அது விஜய் எதிர்பார்க்கிறாங்க. சின்ன வயசு காரியம் பண்ணுவான், மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. கட்சிகளுக்கு அப்பாற்பட்டுவாங்க பொதுமக்கள் அப்படி எதிர்பார்க்கிறாங்க. உண்மைதான். கிராமத்துல எப்படி இருக்குது? கிராமத்துல அதே தானே சொல்றேன். எங்க ஊர்ல தானே கருத்து. ஊருக்கே போவோம். இப்ப எங்க எவ்வளவு தூரம் ஊரு? செம்பாட்டு 13 கிலோமீட்டர் போவோம். அந்த ஊருக்கே போவோம். ஐயா எப்படிங்க இருக்குது இப்ப செம்பாட்டூர்ல? செம்பாட்டுல நாங்க காங்கிரஸ், எங்க டிஎம்கே கூட்டணி, எங்க அதுக்குதான் ஓட்டு போடுவோம். நீங்க? நான் காங்கிரஸ் தான். ஆமா, டிஎம்கே கூட்டணி. அவ்வளவுதான் ஓட்டு. இவர் காலையில வந்துட்டு டிவிக்குன்னாரு. இவர் சொல்லிதான் நாங்க இந்த கிராமத்துக்கே வந்தோம். ஐயா நீங்க? திமுகவுக்கு போடுவேன். நீங்களும் திமுக? அப்படிங்களா? நீங்க? காங்கிரஸ் பையன் தான். அப்படிங்களா? ஆமா. ஓகே. போட்டியனோ திமுகவும் அதிமுகவும் தான். அங்க இருக்கிற நிறைய பேர் காங்கிரஸ்காரங்க. அந்த கிராமத்துல உங்களுக்கு திமுக தான் லீடிங் எடுப்பாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல அவங்க அதிகமா இருக்காங்க. ஆனா தாவேக்கா இல்ல. இவர் சொன்ன தாவேக்கா இல்ல. ஆனா தாவேக்கா புதுக்கோட்டை டவுன்ல இருப்பாங்களா? இருக்காங்க. ஏன்னா பர்வேஸ் ஒரு பையன் இருக்காரு, வார்டு கவுன்சிலரா இருக்காரு. சோ புதுக்கோட்டையில வந்து ஒரு நல்ல டஃப் ஃபைட் இருக்கும். ரூரல்ல அதிமுக வர்சஸ் திமுக, அர்பன்ல திமுக கிடையாது, தாவேக்காக்கு அதிகமா ஓட்டு போகுது. இப்ப அது திமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டு தாவேக்காவுக்கு போகுது. திமுகவுக்கு முன்னாடி போன ஓட்டு தாவேக்காக்கு போகுது. இப்ப சிவகங்கை மாவட்டத்தை எடுத்துட்டீங்கன்னா, காரைக்குடி, சிவகங்கை 2 இடத்துலையுமே ஒரு விபரீதமான ஒரு விஷயம் பார்க்குறோம். மாங்குடி காங்கிரஸ் எம்எல்ஏ வெரி வெரி பாப்புலர். அந்த பாப்புலாரிட்டியும் தாண்டி ஜெயிக்க முடியுமா? கஷ்டம். அங்கே வந்து இவர் தாவேக்காவினுடைய டாக்டர் பிரபு நல்ல வேலை பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டில் அவர் தான் முதல்ல வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அதிமுக அங்கே அதிக ஒரு பிரபலமான ஃபேஸ் இல்லை. முன்னாடி பாஜகவில் எச் ராஜா நிற்பார். ஸோ எச் ராஜாலாம் அங்கே நின்னாருன்னா இந்த வாட்டி ஜெயிக்க முடியாது. மாங்குடி நல்லது பண்ணியிருக்காரு அந்த ஊருக்கு. அமமுகவோட ஒரு வேளை கூட்டணி இருந்தால் வாய்ப்பு இருக்கு. எங்க காரைக்குடியில். அப்படி இல்லை என்றால் காங்கிரஸ் கம்ஃபர்டபுளா ஜெயிக்கும். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, ஆனா மாங்குடி எங்களுக்கு பிடிச்சிருக்குன்றாங்க. அந்த பர்டிகுலர் கேண்டிடேட்னால அவருக்கு வந்து ப்ரோ இன்கம்பன்சி. ஆனாலும் சினிமா தியேட்டர்ல வேலை பண்ற ஒருத்தர் நிறைய பேரை மீட் பண்ணக்கூடிய அவர் சொல்றாரு, சார் ரொம்ப ஆட்சி மேல அதிருப்தி சார். ஸோ அந்த ஆட்சி மேல அதிருப்திங்கிறது நார்தன் தமிழ்நாடு இருக்கிறது இங்கேயும் பார்க்குறோம்.
இப்போ ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த இண்டிவிஜுவல் அந்த கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய ரெப்புடேஷன்ல எக்ஸாக்ட் ஜெயிக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை இப்போ சிவகங்கையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்எல்ஏஸ் நான் சொல்லலாம் சார். மாங்குடி இஸ் ஆல்சோ வெரி குட் எம்எல்ஏ. செந்தில்நாதன் முன்னாள் அதிமுக மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்பி, ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்எல்ஏஸ். எல்லாரும் சொன்னாங்க அவர்கிட்ட போனா வேலை நடக்குங்க. செந்தில்நாதன் இங்க எம்எல்ஏ இருக்காரு இல்லீங்களா? அவர் இருக்காரு, நல்லா பண்றாரு. அவர் தான் கொஞ்சம் பண்றாரா நல்ல மாதிரி ஒரு லஞ்ச லாவணி இல்லாத ஆளு, கொஞ்சம் நல்ல ஒரு. ஓகே, முன்னாடி எம்பியாவும் இருந்திருக்காரு. ஆமா, முன்னாடி எம்பி இருந்திருக்காரு. இப்போ கொஞ்சம் எம்எல்ஏ ஆன உடனே கொஞ்சம் பிரபலியம் ஆயிட்டாரு. செந்தில்நாதன் சார் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆட்சி எப்படி இருக்கு? திமுக ஆட்சி எப்படி இருக்கு? அது இன்னைக்கு நேத்து வாருங்க பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அது கொடுக்கறது. இப்ப லேப்டாப் கொடுக்குறேன், தங்கத்துக்கு இது இந்த கல்யாணத்துக்கு தங்க தாலி கொடுக்குறேன் அப்படின்னு இப்ப அறிவிக்கிறாங்க. இப்ப 4 வருஷமா செய்யாதீங்க எப்பவே அறிவிக்கிறாங்க. அது மனசுக்கு ஒரு அதிர்ச்சியா தானே இருக்கு எல்லாருக்குமே. அதாவது அப்படின்னா சிவகங்கையில அதிமுக ஜெயிக்குது. அப்போ சரி, காங்கிரஸ் உடைய மாங்குடி, சிவகங்கையில அதிமுக செந்தில்நாதன் இவர்களுக்கு வாய்ப்பு. கண்டிப்பா ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. 2 பேருமே பஞ்சாயத்து எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தவங்க, கீழேந்து வந்தவங்க. அவங்க வந்து பாராஷூட் பண்ணல. அவங்க வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சாவுனா 2 பேரும் இருப்பாங்க, கல்யாணமா இருப்பாங்க, காசை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஜமீன்தார் ஆட்டிடியூட் கிடையாது. 2 பேருக்கு ஃப்ரெண்ட்லி, வெரி ஃப்ரெண்ட்லி, ஆக்சசிபிள். அதுதான் மக்களுக்கு தேவைப்படுது சார். மக்கள் எதிர்பார்க்கறதுலாம் பெரிய விஷயம்லாம் கிடையாது சார். நிழற் கூட கொடுக்குறியா, பஸ்ஸுக்கு நிழற் கூட கொடு, ஒரு கைவரை கட்டி கொடு. ஆக்சுவலா அவங்க சொல்றது ஹியர் பண்ணணும்னு அவ்வளவுதான். இன்ஃபேக்ட் ராஜா கண்ணப்ப இது பெரிய கருப்பன், அவர் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங் லீடர். ஆனா இந்த வாட்டி வந்து அவர் வந்து ஜெயிப்பர். அவர் தோக்குறாருலாம் சொல்லவே முடியாது, ஜெயிப்பர். ஆனா என்னன்னா ஓரளவுக்கு மக்கள்கிட்ட அதிருப்தி வந்துருச்சு அவர் மேல. என்னன்னா கத்துறாரு, திட்டுறாரு, லேட்டா வராரு, அக்சசிபிலிட்டி கம்மியாயிடுச்சு. மினிஸ்டர் ஆயிட்டார்ல. திருப்பத்தூர்னா பெரிய கருப்பன் அவர் நல்லா பண்றாரா? அவரு நல்லா இன்ட்ரெஸ்டாக தான் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லாத்துக்கும் போவார் வருவார். இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சாலும் தெரியல, ரொம்ப யாரும் வீட்டுக்கும் ரொம்ப பெரும்பாலும் போகிறதில்ல. எங்கள் சின்ன கிராமத்துக்கே ஒரு 10 ட்ரிப் வந்துருக்காரு. முன்னாடி அவர்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் ஒருவர் எல்லாரும். ஆனால் மீனாதன் மேலே பயங்கரமான திருப்தி. மீனாதன் சிவானு சொல்லிட்டு ஒரு முத்திரையர் கம்யூனிட்டி. ஏன்னா திமுகவும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டியை நல்லா மேப் பண்ணியிருக்காங்க. திருமயம்ல ஒரு செட்டியார், காஸ்ட் நியூட்ரல். பெரிய கருப்பன் ஒரு யாதவர். திருமயத்துல ரகுபதி இருக்காரு, செட்டியார் கேண்டிடேட். ஆமா. இப்ப திருமயத்துல எப்படி இருக்கு? திருமயம் ரொம்ப க்ளோஸ் சார், ரொம்ப க்ளோஸ். அப்படின்னா ரகுபதி தோக்கிறது கூட ரகுபதி எப்போதுமே ஜெயிக்கிறது 1000 வாக்கு 800 வாக்குல தான் ஜெயிப்பாரு. ஒரு நல்ல கேண்டிடேட் டவுட், கம்ப்ளீட் டவுட் திருமயம். இப்போ என்டிஏவுக்குள்ள அமமுக வருதுன்னு வச்சுக்கோ, டிடிவி வர்றாருன்னா அப்போ திருமயத்துல அதோட எஃபெக்ட் என்ன இருக்கும் சார்? நல்லா இருக்கும் சார். திருமயத்துல நல்ல கேண்டிடேட் தேவை. முத்திரையர் வேற இருப்பாங்க அங்க. அவர் வந்து முத்திரையர் தான் போனாட்டி நின்னாருங்கன்னு நினைக்கிறேன். இவர் செல்வகுமார் நின்னாரு. ஆனா அவரால் வந்து அவர் வேற ஏதாவது தொகுதியில் நிற்கணும், அங்க நிற்க கூடாது. அவர் வேற ஏதாவது தொகுதியில் நிற்கணும். ஃபைட், க்ளோஸ் ஃபைட் இருக்கும் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும். இப்போ திருப்பத்தூர் பார்த்தீங்கன்னா ராஜா இப்போ பெரிய கருப்பன் மேலே ஒன்றும் அந்தளவுக்குலாம் வந்து சான்ஸே கிடையாது. அவர் ரொம்ப கஷ்டம் அவரை இது பண்ணுறதுக்கு. இப்போ அதுக்கு அடுத்த தொகுதி வந்து இவர் மானாமதுரை எப்படி இருக்கு? மானாமதுரையில் பயங்கரமான அதிருப்தி, போத் எகெயின்ஸ்ட் சிட்டிங் எம்எல்ஏ அண்ட் ஆல்சோ டிஎம்கே கவர்மெண்ட். எம்எல்ஏ வந்து டிஎம்கே முன்னாள் அமைச்சர் தமிழரசி. பயங்கரமான அதிருப்தி. கேண்டிடேட் மேலேயே அதிருப்தி இருக்கு, அரசு மேலேயே அதிருப்தி இருக்கு. இது ரிசர்வ் கான்ஸ்டிட்யூன்சி. ஆமா, மானாமதுரை தமிழரசி தானே எம்எல்ஏ? ஆமா, அவங்க தான் கரெக்ட். அவங்க தான் நல்லா பண்ணாங்களா? என்ன கிராமங்களில் ஒன்றும் அவ்வளோவா ஒன்றும் பண்டு வந்து நிதி ஒதுக்குற மாதிரியே தெரியலையே. ஆமாம், புராண மின்சார கட்டணம் வளமளங்க உயர்ந்துருச்சு, பஸ் கட்டணம் மறைமுகமாக ஏறிடுச்சு, எல்லா விலையும் ஏறிடுச்சு. மக்களுடைய இந்த முறை ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரணும். அதனால மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்க முடியும். ஆட்சி மாற்றம் தேவை கண்டிப்பா. மக்களுக்கான ஆட்சியா இருக்கணும். அங்க என்னன்னா அங்க இன்னும் முடிவு பண்ணாதவங்க வந்து பர்டிகுலர்லி சொல்ல போனோம்னா மறவர் ஓட்டு அதிமுகவுக்கு வந்தா அதிமுக ஜெயிச்சுவாங்க. ஏன்னா அது ரிசர்வ் தொகுதி. ஓகே, கலர் ஓட்டுலாம் கூட கொஞ்சம் வருது, கலர் கம்மியாக தான் இருக்காங்க. ஆனால் மறவர் ஓட்டு, ஏன்னா ஒருத்தர் கிட்ட சொன்னார், ஓபிஎஸ் வந்து மறவர் கம்யூனிட்டி. அதாவது அவர் அங்கே என்ன சொன்னார்னா, இந்த கிராமத்தில் 750 ஓட்டு இருக்குங்க. முன்னாடி எண்ணினாங்கன்னா 700 ஓட்டு அதிமுக போகும், 50 ஓட்டு தான் திமுக மற்ற கட்சிக்கெல்லாம் போகும். இப்போ அந்த மாதிரி இல்லை. நாங்களாம் அதிமுக தான் போட்டவங்க, இந்த வாட்டி போடுவோமான கொஸ்டின் மார்க் தான். ஆனாலும் மானாமதுரையில் அதிமுகவுக்கு வாய்ப்பு அதிகம்.
அதிமுக கூட்டணி வாய்ப்பு அதிகம். ஓ ஓகே. பிஜேபிக்கும் நல்ல பிரசன்ஸ் இருக்கு. 1000 ஓட்டுல 750 ஓட்டு 800 ஓட்டு போலாது. அதுல 700 ஓட்டு ஏடிஎம்கே விழுங்க, 100 ஓட்டு தான் மிச்ச கட்சிக்கு விழுங்க. இப்ப என்ன அப்படியே ரிவர்ஸ்ல மாறிடுச்சு. 50 ஓட்டு கூட ஏடிஎம்கே போயிட்டு டிடிவி இந்த பக்கம் வந்தாருன்னா வேலையில் டிடிவிக்கெல்லாம் இங்க சொல்லல. இங்க வந்து திமுக ஏடிஎம்கே நீங்களும் முக்குளத்தூரா? ஆமா முக்குளத்தூர். இப்போ நீங்க இந்த ஏரியா ஃபுல்லா டிராவல் பண்ணிருக்கீங்க. டிராவல் பண்ணதுல ரொம்ப சுவாரஸ்யமானது எது? சுவாரஸ்யமான ஏரியா சுவாரஸ்யமான விஷயம், சுவாரஸ்யமா மக்களை பார்த்தது, சுவாரஸ்யமான விஷயம் என்ன? ரொம்ப சுவாரஸ்யமா சுவாரஸ்யமான விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த விஜய்ங்கிறது அர்பன்ல வரக்கூடிய விஷயம். ஆனா அது ரூரல்ல போனா அது காணாம போயிடுது. அது ஏற்கனவே சொன்னது, அது இங்க தொடருது. ஓகே. அதே மாதிரி வந்து அரசு மீது பயங்கரமான அதிருப்தி விவசாயிகளுக்கு. விவசாயிகளுக்கு கோவம் வந்ததுன்னா அது வேற மாதிரி ஆகும் சார். நிறைய விஷயம் கேட்குறாரு சார். இருந்தாலும் 2-3 விவசாயிங்க கிட்ட பேசினேன். அவங்க பேசுறதெல்லாம் நாங்கள் மண்ணில் இறங்கினாதான்ப்பா, நாங்கள் சேத்துல இறங்கினாதான்ப்பா அவங்க கை சோத்துல போகும். நீங்கள் மற்றவங்களாம் பண்ணு, நீ அதிகாரிகளாம் பண்ணுறேன்ற பண்ணு, ஆனால் எங்களை என்ன கவனிக்கல, எங்களுக்கு ஒன்றும் பண்ணலையா நீங்கள்? சும்மா அங்கிட்டு போனோம் அதை திறந்தே அந்த பூங்கா கட்டினி இந்த பூங்கா கட்டின்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு ஒன்றும் விளங்கலை. நாங்கள் சேத்துல இறங்கினாத்தே நீங்கள் சோத்துல கை வைக்க முடியும். அப்போ எங்களை பார்க்கணும்ல, எங்களை பார்த்துட்டு எல்லாரையும் பாருங்க, பார்க்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை. எடப்பாடியார் வந்து எங்களுக்கு வந்து லோன் வேவர் கொடுத்தாரு, அம்மா வந்து எங்களுக்கு வந்து கிராப் இன்சூரன்ஸ் கொடுத்தாங்களே, எங்களை தானே முதல்ல நிற்க வச்சாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே. பில்லா ஏறுது, எலக்ட்ரிசிட்டி பில் ஏறுது, சொத்து பில்லு ஏறுது. இன்னொரு விவசாயி சொன்னார், டீ கடை வைக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்க கேட்குறீங்க, இடியாப்பம் வைக்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறீங்க, நாளைக்கு விவசாயம் பண்ணுறது கூட பர்மிஷன் கேட்பீங்க போல. இந்த மாதிரி விவசாயிகள் அதிருப்தி. இன்ஃபேக்ட் விவசாயிகள் கோவத்தில் இருக்காங்க, அதிருப்தின்னு சொல்ல மாட்டேன். ஆனா கரண்ட் பில்லு குறைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. கரண்ட் பில்லு குறைச்சா நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்தளவு யார் விவசாயிக்கு பாத்திய போடுறாங்களோ அவங்களுக்கு தான் நான் ஏடிஎம்கே தான். தண்ணி இல்லாம கிடக்குது, ஒரு கால்வாய் தண்ணி வர மாட்டேங்குது இந்த ஊருக்கு. ஆம்பளை உள்ளவங்க நைட்ல வந்து காத்து பாய்ச்சுறாங்க, பொம்பளை உள்ளவங்க பாய்ச்ச முடியல. எங்களுக்கு யாரு விவசாயத்தை காக்குறாங்களோ அவங்களுக்கே போடுவோம். இது விவசாயி சென்ட்ரிக் கவர்மெண்ட் இல்ல அப்படிங்கிறது தான் மக்களுடைய கருத்து. அப்படின்னா இந்த டைத்துல எனக்கு ஒன்று தோணுது, அப்படின்னா விவசாயிகள் சென்ட்ரிக் பர்சனாலிட்டிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவை எடப்பாடி முன்னெடுத்துட்டு போனா அது முன்னெடுத்து போகணும். ஏன்னா விஜய்க்கும் விவசாயிக்கும் சம்பந்தமே கிடையாது. விஜய்க்கும் விவசாயிக்கும் சம்பந்தமே கிடையாது. இல்ல அப்படி ஒரு வேஷத்தை அவரால் போடவும் முடியாது. பொருத்தமா இருக்கு. அவர் ப்ரோ தான் பேச முடியும். ஆமா. ஆனா இவர் வந்து விவசாயிகளுக்கு பண்ணிருக்கிறத பேசினாலே போதும் சார். அத்திக்கடவு அவினாஷி திட்டம் மாதிரி நம்ம மற்ற இடங்களுக்கும் நான் என்ன எப்படி பண்ணி நீர்வளம் கொண்டு வரேன்னு சொன்னதுனால அதுவே பெரிய விஷயமா இருக்கும். கடந்த காலத்துல அவர் செஞ்ச லோன் வெய்வர் அது இது பல விஷயங்களை திரும்ப நினைவுபடுத்தணும், திரும்பி உறுதியளிக்கணும். ஏன்னா இது விவசாயிகளுக்கு நண்பரான அரசாங்கம் இல்லைங்கிறது வந்துருச்சு. இப்ப டெல்டா போனோம்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஏன்னா ஏன்னா சவுத்துல சிவகங்கை, புதுக்கோட்டை மாதிரியான மாவட்டங்கள் இந்த மாதிரியான ஃபீலிங் வருதுன்னா இது ஏன் டெல்டாலையும் பிரதிபலிக்க கூடாது? பிரதிபலிக்கலாம் இல்லையா? கரெக்ட். அப்படின்னா இப்ப இருக்கிற பிரசன்ட் கவர்மெண்ட் விவசாயிகள் ஆதரவு அரசு இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் ஆதரவு தலைவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷனை அவங்க கொண்டு சார். இது வரைக்கும் நான் 2023 2022 23 நான் ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் சர்வே எடுத்திருப்பேன் மக்கள்கிட்ட. நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் பண்ணியிருப்பேன். அதில் நான் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, 2017 2021 இருக்கக்கூடிய எடப்பாடி அரசாங்கத்துக்கும் 2021 தற்பொழுது வரை நடைபெறும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கும் எது அரசு பெட்டர் அப்படின்னு கேட்டால் 60% மக்கள் எடப்பாடியோட அரசு பெட்டர் தென் ஸ்டாலின் அரசுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எடப்பாடிக்கு ஓட்டு போடாதவங்க, அவங்க பிஜேபிக்கு கூட ஓட்டு போட்டவங்க, நாம் தமிழ் ஓட்டு போட்டவங்க, திமுகவுக்கு கூட ஓட்டு போட்டவங்க, ஓட்டு போடுறவங்க, விஜய்க்கு இப்போ ஓட்டு போடுறேன்னு சொல்றவங்க, அவங்க இல்லாமல். ஸோ இப்போ இருக்கிற அரசு ஒரு பெட்டர் கவர்மெண்ட் கிடையாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. திமுக கேடர்ஸே நாட் ஸோ ஹாப்பி சார். திமுக கேடர் வந்து போன முறை இருந்த உற்சாகம் இந்த வாட்டி கிடையாது சார். அவங்க கிட்ட அந்த உற்சாகத்தோட போய் கேட்க மாட்டேன்றாங்க சார் ஓட்டு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு உற்சாகத்தை இழந்துட்டா ஒரு மாஸ் சைக்காலஜி என்னன்னா,
இந்த ஜெயிக்கிற கட்சிங்கிறதுல இருந்து அவங்க நழுவிக்கிட்டு இருக்காங்களே. நழுவே ஆரம்பிச்சிருச்சு சார். வட தமிழகத்தை நழுவிடுச்சு. நீங்க ரொம்ப கன்ஃபார்ம் பழம் நழுவி பாலில் விழுந்துருச்சு. இப்போ மற்ற இடம் தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது தென் மாவட்டங்கள், டெல்டா, கொங்கு, சவுத். கொங்கு இதில் தான். ஆனால் கொங்குல வந்து ஆல்ரெடி ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது ஏடிஎம்கே, பிஜேபி, அவங்க 2 பேருமே அலையன்ஸ்ல இருக்காங்க. பட் கொங்கு பகுதியில், ஆனால் கொங்கு பகுதியில் அதான் பாமக இப்போ அன்புமணி வந்துட்டாரு. அதான் சொல்றீங்களா? அதான் சொல்றேன். அது ஒரு அடிஷன். இப்போ அன்புமணி வந்துட்டனால சேலத்தில் எப்படி இருக்கும்? இப்போ சேலத்தில் வந்து 11 தொகுதிங்க. 11ல் 10 வரைக்கும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்கு. ஆனால் உங்களுடைய ப்ரிடிக்ஷன் என்ன சொல்ல? 9 ஜெயிக்கும், 2 டவுட். இந்த வாட்டி இப்போ இவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த அதிருப்தி, அதைத்தான் நான் கேட்க 11க்கு 11 அடிப்பாங்க. இதைத்தான் கேட்க. அன்புமணியோட எஃபெக்ட் என்னவா இருக்கும்? 11க்கு 11 அடிப்பாங்க. அந்தியூர் ஜெயிப்பாங்க சார் இந்த வாட்டி. ஓ, 12,000 வன்னியர் ஓட்டு இருக்கு சார் அங்க அந்தியூர்ல. திட்டவட்டமா சொல்றேன். ஏன்னா அந்தியூர்ல எங்க பசங்க எல்லாம் போகும்போது, நான் சொல்றது 6-7 மாசத்துக்கு முன்னாடி எங்க பசங்க போகும்போது மக்கள் வந்து அந்த பசங்களுக்கு தண்ணி குடிச்சு பார்ப்பா. ஐயோ என்னங்க உப்பு கறிக்குது, இதை தான்ப்பா நாங்க டெய்லி குடிக்கிறோம். ஓகே சார், எல்லாம் வந்து யார் வந்து அரசியல் பேசணும்னா ஏசி ரூமை விட்டுட்டு கொஞ்சம் குக்கிராமத்துக்கு போங்க. விவசாயிகளை பாருங்க, முதியோர்களை பாருங்க. ஏன்னா அவங்க தான் கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து யூத் எலெக்ஷன் கிடையாது. யூத் எல்லாம் போட்டிருந்தாங்கன்னா சீமான் வந்து 20% வாங்கிடணும் சார். வாங்கலாம். ஸோ ஜேவிசி ஸ்ரீராம் நிறைய விஷயத்தை அலசி இருக்கும். இல்லை டோட்டலாக நீங்கள் சொல்லியிருக்க மிக முக்கியமான பொலிட்டிக்கல் மெசேஜாக நான் எடுத்துக்கிறது, ஏசி ரூமை விட்டுட்டு கிராமத்துக்கு போய் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கிற ஒரு அறைகூவல் இருக்குல்ல, இதை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜாக நான் எடுத்துக்கிட்டு இதோட இந்த டாக்கை நம்ம நிறைவு செய்வோம். ஆனால் இந்த எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே நிறைய முறையை நம்ம சந்திக்க போகிறோம். தமிழகத்தினுடைய மனநிலையை பல்வேறு விதமாக நம்ம அலச போகிறோம். ஏற்கனவே வடக்க அலசி இருக்கோம், இப்போ தெற்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் தெற்குக்கென்றே பிரத்யேகமான ஒரு அலசில் நாம் மேற்கொள்ள இருக்கோம். அதுக்கப்புறம் கொங்கு, காவிரி டெல்டா ஒவ்வொன்றையும் பார்க்க போகிறோம். ஸோ தமிழகத்தினுடைய மனநிலை, தமிழகத்தினுடைய மனசாட்சி என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத கோலாகலாஸ் டிவி சார்பில் உங்கள் மூலமாக நம்ம ஒவ்வொரு நேயர்கள்ட்டையும் பேச இருக்கோம். ஸ்டுடியோவுக்கு வந்திருந்து ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி சார். வணக்கம். கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.